மரபியல், பாரம்பரிய மரபியல். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் பாட்டனியில் செகண்ட் லெசனில் வருது. மரபியல்னா என்ன? இந்த படத்தை பாருங்களேன். இது தாத்தா, அப்பா, மகன். இவரோட பையன் இவர், இவரோட பேரன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஒன்று அவங்க உருவ ஒற்றுமையை பார்த்து சொல்லுவோம், இல்லைன்னா அவங்களோட சில குணாதிசயங்களை பார்த்து சொல்லுவோம். அவரோட பரம்பரை அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ பெற்றோர்கிட்டருந்து சந்ததிக்கு பண்புகள் கடத்தப்படுவதை நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு பண்பு ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு கடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம மரபியல் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி படிக்கிற பிரிவு தான் இது. மரபியலில் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பேட்சன் 1906 மரபியல் என்னும் பதத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார். அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மரபியல் அப்படிங்கிற டேர்மை சொல்கிறாரு. மரபியலில் 4 முக்கிய துணை பிரிவுகள் வருது. என்னென்ன? ஊடு கடத்தல் மரபியல். ஸோ இது இப்போ நம்ம பார்த்தோமே, பண்புகள் வருது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மூலக்கூறு மரபியல், அப்புறம் உயிர் தொகை மரபியல், எண்ணிக்கை சார் மரபியல். ஒன்று பார்க்கலாம். முதல்ல ஊடு கடத்தல் மரபியல். மரபணுக்கள் பெற்றோரிடமிருந்து சந்ததிக்கு கடத்தப்படுகின்றன. இதுதான் நம்ம பார்த்த விஷயம். அந்த மாதிரி மரபணுக்கள் ஒரு பெற்றோரிலிருந்து சந்ததிக்கு கடத்தப்படுவதை பற்றி படிக்கக்கூடிய மரபியல் ஊடு கடத்தல் மரபியல். இதுதான் கிரிகர் ஜோஹன் மெண்டல் படித்தார். அவர் படிக்கும்போது நெட்டை பட்டாணி செடியும் குட்டை பட்டாணி செடியும் கிராஸ் பண்ணார். நெட்டை பட்டாணி செடி தான் F1 முதல் சந்ததியாக கிடைச்சிது. அப்போ இது அவருக்கு முதல் சந்ததியாக கிடைச்சிது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு பண்புகள் கடத்தப்படுவதை விளக்கும் ஒரு பிரிவு தான் இந்த ஊடு கடத்தல் மரபியல். பாரம்பரிய மரபியலின் அடிப்படை கிரிகர் ஜோஹன் மெண்டல் தன் ஆய்வில் வெளிப்படுத்தி 7 பண்புகள். அவர் ஒரு 7 பண்பை ஸ்டடி பண்ணார். அதில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நமக்கு சில தியரிஸையும் கொடுத்துருக்காரு. அதுகளெல்லாம் பார்க்கலாம் நாம. அடுத்து மூலக்கூறு மரபியல். மரபணுக்கள் புற அமைப்பு மற்றும் உயிர் செயல்களை எவ்வாறு மூலக்கூறு நிலையில் மேற்கொள்ளுகிறது என்பதை பற்றி படித்தோம்னா அதுதான் மூலக்கூறு மரபியல். ஸோ ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருளை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அது எவ்வாறு உற்பத்தி பண்ணுது, அது அந்த சந்ததிகளுக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது, இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மூலக்கூறு மரபியல். மூலக்கூறு அளவில் மரபியல் எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மூலக்கூறு மரபியல். உயிர் தொகை மரபியல். தனிப்பட்ட பண்புக்கூறு எவ்வாறு குறிப்பிட்ட மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று படிக்கும் அறிவியல். இது உயிர் தொகை மரபியல். அடுத்தது எண்ணிக்கை சார் மரபியல். இதுவும் 4 பிரிவுகளில் ஒன்று. ஒரு தொகுப்பில் உள்ள தனி உயிரிகள் பண்பு கூறுகள் பல மரபணுக்களால் ஒரே சமயத்தில் தீர்மானிக்கப்படும் முறையை விளக்குகிறது. இது சரி, ஒரு தொகுப்பு அதில் இருக்கிற தனி உயிர்களின் பண்பு கூறுகளை பல மரபணுக்கள் ஒரே சமயத்தில் தீர்மானிச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணிக்கை சார் மரபியல். இதையும் நாம் இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் மீன்கள் பார்க்குறீங்க. மீன்கள் அப்படின்றது ஒரு தொகுப்பு. அதோட பண்புகளை பல மரபணுக்கள் சேர்ந்து தீர்மானிச்சிச்சு அப்படின்னா அதுதான் எண்ணிக்கை சார் மரபியல். அடுத்து நம்ம மரபியலில் பார்க்க போகிற பதம் மரபணுக்கள். மரபணுக்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு மரபணுக்கள்னா ஒரு ஐடியா இருக்கும் ஆல்ரெடி. நம்ம பண்புகளை தீர்மானிக்கிற ஒரு அலகு, அதுதான் மரபணு. உதாரணமாக ஒருத்தருக்கு கருப்பு முடி இருக்குது, பெரும்பாலானோருக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு கிரே ஹேர்ஸ், வெள்ளை கலரில் முடி வந்துடுது, இல்லைன்னா சாம்பல் நிறத்தில் முடி வந்துடுது, செம்பட்டை நிறத்தில் முடி வருது. ஸோ இந்த முடியை தீர்மானிக்கிற ஒரு அலகு யாருன்னா ஜீன்கள் தான், மரபணுக்கள் தான். மரபணுக்களை விட ஜீன்கள்ங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஜீன்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள். இது ஒரு செல்லை எடுத்திருக்கோம். அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்கள். இது குரோமோசோம். இந்த குரோமோசோம் டிஎன்ஏவால் ஆனது.
இந்த டிஎன்ஏவில் ஒரு சின்ன பகுதி தான் ஒரு ஜீன். டிஎன்ஏ வந்து நியூக்ளியோடைடுகளால் ஆனது. சில நியூக்ளியோடைடுகளால் ஆன ஒரு அளவு தான் ஜீன். ஸோ ஜீனுனா ஒரு செல்லுக்குள்ளார இருக்கிற, ஒரு நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிற, ஒரு குரோமோசோம்குள்ளார இருக்கிற ஒரு சிறு பகுதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு வேலையை செய்யும். சில சமயங்களில் பல ஜீன்கள் செஞ்சு ஒரு வேலையை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அருமையான படம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு படம் போட்டிருக்கேன். இதுல பாருங்க, இவர் அப்பா, இவங்க 2 பேரும் மகன்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்ததையும் இவர் அப்பா மகன்கள்னு தெரியறதுக்கு காரணம் பாப்புலர், அவங்க 3 பேருமே பாப்புலர் ஃபிகர்ஸ். அது மட்டும் இல்லை, அவங்க உருவத்திலையும் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கு. ஒரு தெரியாத ஒரு நபர் வேற்று மொழி வேற்று கண்டத்தை சேர்ந்த ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னா கூட இவரோட சன் மாதிரி இவங்க 2 பேரும் தெரியுறாங்களேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க உருவத்தில் ஒற்றுமை இருக்கு. காரணம், அவங்ககிட்ட இருந்து பெற்றோர்கிட்ட இருந்து பண்புகள் சந்ததிக்கு கடத்தப்படுவது. ஸோ இந்த மாதிரி பெற்றோர்கிட்ட பண்புகள் சந்ததிக்கு கடத்தப்படும் பொழுது அதுக்கு பேர் பாரம்பரியம் அப்படின்னு பேர். நம்ம சாதாரணமாக படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், இது பரம்பரைடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை இதுதான் பாரம்பரியம். ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு பண்புகள் கடத்தப்பட்டால் அதற்கு பெயர் பாரம்பரியம். இதுக்கு ஆங்கிலத்தில் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு படம் பாருங்களேன், இதுவும் பாரம்பரியத்துக்கு உதாரணம் தான். இது தாய், இதெல்லாம் செய்கள். 4 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி. இந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்துடும் பெருசாக. சரி, அப்போ பெற்றோர் மாதிரியே சந்ததி இருக்கிறது பெற்றோர்கிட்ட பண்புகள் கடத்தப்படுவதற்கு ஒரு எவிடன்ஸ். இதுதான் பாரம்பரியம் ஆர் ஹெரிடிட்டி. வேறுபாடுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாமே. இதே படத்துக்கு திரும்ப வந்தாச்சு நாம. இப்போ இந்த 3 பேர்த்தையும் பாருங்க, இது அப்பா, இது மகன், இது இன்னொரு மகன். இப்போ 3 பேரும் வேற வேற ஹைட்ல இருக்காங்க. நிறையா விஷயங்கள் அவங்கள்ட்ட ஒரே மாதிரி இருக்கு, நிறையா விஷயங்கள் வேறுபட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த வித்தியாசம் தான் வேறுபாடு. அப்படியே டிட்டோவா பெற்றோர் மாதிரியே சந்ததி இருக்காது, கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும். அந்த வேறுபாடுகள் இல்லைன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. எல்லா மனிதர்கள்லையும், எல்லா விலங்குகள்லையும், எல்லா தாவரங்கள்லையும் இதை நீங்கள் பார்க்கலாம். பெற்றோர்கிட்ட இருந்து சந்ததி ஒற்றுமையுடனும் காணப்படும், வேற்றுமையுடனும் காணப்படும். இந்த ஒற்றுமைக்கு காரணம் பாரம்பரியம், வேற்றுமைக்கு காரணம் வேறுபாடு. இப்போ வேறுபாடுன்னா என்ன, எதனால, இதெல்லாம் படிக்கிறதும் மரபியல் தான். ஸோ மரபியல்னா நம்ம அப்படியே என்ன பார்த்தோம், பாரம்பரிய பண்புகள் கடத்தப்படுவதுன்னு பார்த்தோம். இப்போ பண்புகள் கடத்தப்படுவது 2 விதமா இருக்கலாம். ஒற்றுமையும் கடத்தலாம், வேற்றுமையையும் கடத்தலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 2மே மரபியல் தான். இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இது தாய்க்குட்டி. சேய் பாருங்க, 4 சேய் இருக்கு. ஒரு 2 சேய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட டிட்டோவா இருக்கு. 3வது கொஞ்சம் வேற கலர், 4வது டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர். இந்த 3 4ம் வேற கலர்ல இருக்கு. அப்ப இதுதான் வேறுபாடு. ஏன் வேறுபாடு அப்படின்னு படிச்சுன்னா அது மரபியல். ஏன் ஒற்றுமைன்னு படிச்சுன்னா அதுவும் மரபியல் தான். ஸோ மரபியல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனால பண்புகள்லாம் பெற்றோர் மாதிரி இருக்கு, எதனால பெற்றோர்களிலிருந்து பண்பு வேறுபட்டு இருக்கு அப்படின்லாம் படிச்சீங்கன்னா அதுதான் மரபியல். பாரம்பரியம் அண்ட் வேறுபாடு. வேறுபாட்டை 2 வகையா பிரிக்கிறோம், தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு. என்ன தொடர்ச்சியற்ற வேறுபாடுனா என்ன, தொடர்ச்சியான வேறுபாடுனா என்ன பார்க்கலாம். நம்ம முதல்ல தொடர்ச்சியற்ற வேறுபாட்டுக்கு போலாம். ஒரு உயிரின தொகையில் சில பண்புகளில் அளவு வேறுபாடுகள், குறிப்பிட்ட அளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பிரைமுலா தாவரத்தில் சூலகத்தண்டின் நீளம். இதுல பாருங்க சூலகத்தண்டோட நீளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல பாருங்க சூலகத்தண்டோட நீளம் எவ்வளவு இருக்கு. இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. தோட்ட பட்டாணி செடியின் உயரம், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒண்ணுதான். இது நல்ல உயரமா இருக்கு, இது உயரம் குறைவா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 160 180 சென்டிமீட்டர் இதோட உயரம். இது வெறும் 45 சென்டிமீட்டர் இதோட உயரம். இதெல்லாம் வேறுபாடு, இதெல்லாம் குறிப்பிட்ட அளவு சார்ந்த வேறுபாடு. இது ஃபிக்ஸ்டு. இந்த செடி, இந்த வெரைட்டி நீ கல்டிவேட் பண்ணினா இந்த வெரைட்டி எல்லாமே ஒரு 185 சென்டிமீட்டர் வளரும். இந்த வெரைட்டி நீ கல்டிவேட் பண்ணினா இந்த வெரைட்டி எல்லாமே 45 சென்டிமீட்டர் வளரும். இன்பிட்வீன், இதுக்கு இடையில நீ வந்து 130 120
40, 50, 60 இதெல்லாம் பார்க்க முடியாது. சரி, இதுதான் தொடர்ச்சியற்ற வேறுபாடு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு தொடர்ச்சி கிடையாது. ரைட்டு. ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கடத்தப்படுது. இது கடத்தப்படுவது வந்து ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணு. இம்மரபணுக்களை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் இருக்கும். இதுல ஒன்று அல்லது ரெண்டு மரபணு, அதுக்கு ஒன்று அல்லது ரெண்டு அல்லீல். மரபணு பார்த்துட்டோம், அல்லீல் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பாருங்களேன், கேபிட்டல் டி, ஸ்மால் டி. இந்த நெட்டை உயரமான தாவரத்துக்கு காரணமான மரபணு கேபிட்டல் டி. குட்டைக்கு ஸ்மால் டி. இது எல்லாமே மரபணு. அல்லீல்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் அல்லீல்கள். இது ஏன் அல்லீல்கள்ன்றது நம்ம வேற ஒரு இடத்துல தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அல்லீல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஸோ தொடர்ச்சியற்ற வேறுபாடு அப்படின்னா இதுதான். ஒரு உயரமான தாவரம், ஒரு குட்டையான தாவரம், நெட்டை குட்டை. இந்த நெட்டை எல்லாமே, நெட்டையை கல்டிவேட் பண்ணினா எல்லாம் நெட்டை தான் வரும், குட்டையை கல்டிவேட் பண்ணினா குட்டை தான் வரும். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்பிட்வீன் ஹைட்டு வராது. ஸோ இங்கே தொடர்ச்சி இருக்காது. இங்கே விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து இங்கே தான். நீ பஸ் பார்த்துருப்ப, ஈரோடில் ஏறினா கோயம்புத்தூர் போய் நிற்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போ அந்த மாதிரி பஸ்ஸஸ் இல்லை. ஈரோடில் ஏறினா சென்னை போய் நிற்கும். ஸோ இந்த மாதிரி இதான் வந்து தொடர்ச்சி அற்ற. இப்போ ஈரோடில் ஏறினீங்கன்னா அங்கங்கே வண்டி நின்றுட்டே போகுதுன்னு வச்சுக்கியா. விஜயமங்கலம், அவினாசி, கருமத்தம்பட்டி இப்படியெல்லாம் நின்றுட்டே போய் கடைசியாக கோயம்புத்தூர் போய் சேருதுன்னு வச்சுக்க. அது வந்து செவரல் ஸ்டாப்ஸ். ஸோ அந்த இடங்களையும் இணைக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே பல உயரங்களில் தாவரங்கள் இல்லை. ஒரே ஒரு உயரம் நெட்டை, ஒரே ஒரு உயரம் குட்டை. இந்த ரெண்டு தான். ரெண்டுக்கு இடையில எந்த கேப்பும் இல்லை. தொடர்ச்சியற்ற வேறுபாடு இருக்கு நெட்டை குட்டைன்னு, ஆனால் தொடர்ச்சியற்ற வேறுபாடு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மரபணுக்கள் அல்லீல்கள் காணப்படுது. சரி, இந்த வேறுபாடுகள் கடத்தும் காரணிகள் அதான் ஜீன்கள் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இடைநிலை தோற்ற பண்புகளற்ற நிலை, இது பண்புசார் பாரம்பரியமாதல் அப்படின்னு இன்னொரு பேரும் நம்ம இதுக்கு வச்சிருக்கோம். பண்புசார் பாரம்பரியமாதல், குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது தொடர்ச்சியான வேறுபாடுகள். ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இவர் ரொம்ப உயரமானவர், இவரு ரொம்ப ஷார்ட் ஆனவர், இதுக்கு இடையில அவரோட கொஞ்சம் ஹைட் கம்மி, அவரோட கொஞ்சம் ஹைட் கம்மி, அவரோட கொஞ்சம் ஹைட் கம்மி, அவரோட ஹைட் கம்மி. ஸோ ஒரு கிரேடேஷன், இடையில ஒரு தொடர்ச்சி காணப்படுது. ஒரு லைன் போட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக ஒரு லைன் போட்டுடலாம். இந்த கிராஃபில் ஒரு லைனே போடலாம். அந்த அளவுக்கு இடையில நிறைய பண்புகள் காணப்படுது. இடையில இணைக்கும் பண்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து தொடர்ச்சியான வேறுபாடு. இவ்வேறுபாடுகளை சூழ்நிலை மற்றும் மரபு காரணிகளின் கூட்டு விளைவால், தொடர்ச்சியற்ற வேறுபாடு வந்து காரணிகளால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது. இது சூழ்நிலை காரணி, மரபு காரணி ரெண்டாலையும் நிர்ணயிக்கப்படுது. ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை வரை எவ்வித தடையுமின்றி வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த டிஃபரண்ட் கிரேடேஷன் இருக்கும். புறத்தோற்ற பண்புகளின் பாரம்பரியம் பல மரபணுக்கள் மற்றும் சூழ்நிலை காரணிகளின் கூட்டு செயல் விளைவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது. எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் என்று அறியப்படுகிறது. இதுக்கு பேர், இன்னொரு பேர் வந்து எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். மனிதனின் உயரம் மற்றும் தோல் நிறம். சரி, மனிதனின் உயரம் தான் நான் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். தோல் நிறமும் பார்ப்போமே. இங்க பாருங்களேன், கருப்பு, இது ஒரு மாதிரி வெள்ளை, இது ஒரு மாதிரி சிகப்பு. ஸோ நிறைய கிரேடேஷன்ஸ் இதுக்கு இடையில பார்க்குறீங்க. இதுதான் வந்து எண்ணிக்கை சார் பாரம்பரியமாதல் அல்லது தொடர்ச்சியான வேறுபாடு அப்படின்னு பேர். இது ஒரு டேபிளேஷன் ஃபார்ம்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போமே. தொடர்ச்சியற்ற வேறுபாடு ஒன்று அல்லது இரண்டு முக்கியமான மரபணுக்களால் கடத்தப்படுகிறது. பல மரபணுக்கள் சூழ்நிலை காரணி, ரெண்டு பேரும் சேர்ந்து கடத்துறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நிர்ணயிக்கிறாங்க. சில பண்புகளில் குறிப்பிட்ட அளவு வேறுபாடுகள் காணப்படுகின்றன. உயரம், அதை விட்டா குட்டை, நெட்டை குட்டை, அவ்வளவுதான். இடையில எதுவும் காணும். முழுவதுமாக தரம் பிரிக்கப்பட்டு ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை வரை எவ்வித தடையும் இன்றி வெளிப்படுத்தப்படுகிறது. உயரம் ரொம்ப நெட்டை, கொஞ்சம் நெட்டையை விட அளவு குறைவு,
கொஞ்சம் குட்டையை விட அளவு அதிகம், குட்டை, இப்படியெல்லாம் தரம் பிரிச்சுட்டு போகலாம் நம்ம. அந்த மாதிரி வேறுபாடுகள் அதிகம் காணப்படுகிறது. தொடர்ச்சியான வேறுபாடுகள். வேறுபாடுகளின் முக்கியத்துவம். மரபியல்ல வேறுபாடுகள் என்ன யூஸ்? இப்படி வேறுபாடுகள் வந்துச்சுன்னா, சில உயிரிகளில் காணப்படும் வேறுபாடுகள் போராடி வாழ்தலில் சிறந்த உயிரியாக மாறுவதன் அடிப்படையில் அமைகின்றன. ஸோ இந்த வேறுபாடெல்லாம் அப்படி இப்போ ஒரு நாளில் வந்துடல. இது மனித இனம் தோன்றி பூமி தோன்றி இவ்வளவு நாள் நடந்த பல்வேறு மாற்றங்கள்ல பல்வேறு போராட்டத்தோட ரிசல்ட் தான் இந்த வேறுபாடு. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள உதவுகிறது. இப்போ நல்ல வெயில வேலை செய்யறவங்க கொஞ்சம் கருப்பு அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கருப்பு நிறம் சூரிய ஒளியிலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு உதவி செய்யுது. நல்ல நிழல் இருக்கிறவங்களுக்கு கருப்பு நிறம் தேவையில்லை, அதனால வெள்ளையா இருக்காங்க. இது சூழ்நிலை தகவமைத்துக் கொள்ளுதல். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். இயற்கை தேர்வுக்கான மரபியல் பண்புகளை வழங்குவதாக உள்ளது. மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி, விரைவான வளர்ச்சி, அதிக நோய் எதிர்ப்பு தன்மை, குறைவான முதலீடு கொண்ட தாவரங்களை பெருக்க, பயிர் பெருக்க உற்பத்தியாளர்கள் உருவாகுவதற்கு இந்த வேறுபாடுகள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், புது புது தாவரங்களை எல்லாம் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம அதே மாதிரி பரிணாமத்தின் மூலங்களாக கூட இந்த வேறுபாடுகளை நம்ம வச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது மரபியல்னா என்னன்னு ஒரு அறிமுகம் தான் பார்த்துருக்கோம். மரபியல்ல பாரம்பரியம், வேறுபாடுகள்னு சொல்லி ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. அந்த ரெண்டையும் சேர்த்து தான் மரபியல்னு சொல்றோம். பாரம்பரியம்னா என்ன, வேறுபாடுனா என்னன்னு பார்த்தோம். அதற்கான காரணங்கள் இதெல்லாம் ஆய்வு செஞ்சோம்னா அதுதான் மரபியல். இப்போ மரபியல்னா இன்னொரு பேரு நமக்கு கூடயே ஞாபகத்துக்கு வர்றது மெண்டலிசம். இதெல்லாம் தான் இந்த படத்துல பாக்குறீங்க. இவர் மரபியலுக்கு ஆற்றிய பங்கு அளப்பரியது. இவர் பட்டாணி செடியில செய்த சோதனைகள் யாரும் மறக்க முடியாது. அறிவியல் படிச்ச யாரும் கட்டாயம் இவரை பத்தி படிக்காம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவருடைய சோதனைகள் ரொம்ப பாப்புலர், ரொம்ப பேசிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி என்னதான் செஞ்சாரு, அவர் செஞ்ச அத்தனையும் ஒரு கொள்கைகளாக, கருதுகோள்களாக, அப்புறம் பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் அதுக்கு பேர் மெண்டலிசம் அப்படின்லாம் பேர் வச்சு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அவருடைய கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் ஆகுது. எதுவும் நிறைய பேர் கண்டுபிடிச்சா அடுத்த 2 வருஷத்துல அது தப்பு, வேற இன்னொன்னு கரெக்ட் அப்படின்லாம் மாறிடும். இவரது அப்படி இல்லை. 250 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடித்தது இன்னும் நம்ம தொடர்ந்து அது உண்மைன்னு வச்சு புக்ஸ்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். நாமளும் நம்ம பார்க்க போறோம் இந்த படத்துல அவருடைய கொள்கைகளை. மரபியலின் தந்தை, அதனால அவருக்கு பேரு. இது இந்த படத்துல நீங்க பார்க்கறது அவர் யூஸ் பண்ண ஒரு வீடு. அதை தான் நீங்க போட்டோல பாக்குறீங்க. எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மரபியல் முதல் மரபியலரான கிரிகர் ஜோஹன் மெண்டல் அவர் எப்படி அவருடைய லைஃப் எல்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு ஷார்ட்டா பார்த்துடலாம். நம்ம ஜூலை 22, 1822ஆம் ஆண்டு அவர் ஆஸ்திரியாவின் ஹெய்சன்டார்ஃப் என்ற ஊர்ல சிலிசியன் அப்படிங்கிற கிராமத்துல பிறக்கிறாரு. அது அப்ப ஆஸ்திரியா, இப்ப செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு போயிடுச்சு. ஹைன்சிஸ் அப்படின்றது இப்போதைய பேரு. அப்போதைய பேரு ஹெய்சன்டார்ஃப். அப்போதைய ஊரு சிலிசியன், ஆஸ்திரியா. பள்ளி படிப்பெல்லாம் எப்பவும் போல படிச்சுட்டு தாவரவியல், இயற்பியல், கணிதம், இந்த 3 அவரோட இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ், நல்லா நல்லா படிச்ச சப்ஜெக்ட்ஸ் இந்த 3. பின்னாடி ஒரு ஆஸ்திரியால ப்ரூன் அப்படின்ற இடத்துல புனித தாமஸ் மடால தளத்துல சேர்றாரு பாதிரியாரா. ஆசிரியராகவும் அங்கேயே பணியாற்றுறாரு. அங்க ஒரு தற்காலிகமா ஆசிரியர் பணியாற்றும் போது 1849 ஓய்வு நேரத்துல தன்னுடைய தோட்டத்துல பட்டாணி செடிகளை எல்லாம் வளர்த்து சோதனைகளை எல்லாம் பண்றாரு. நம்ம ஓய்வு நேரத்துல என்ன பண்றோன்றது இப்போ ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவர் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில கழிச்சாரு. இது ஒரு பழைய போட்டோ. இதுல நமக்கு கிரிகர் ஜோஹன் மெண்டல் எங்க இருக்காருன்றதை நான் ரவுண்ட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரேர் போட்டோஸ் 1-2 நான் இடையில வச்சிருப்பேன் நான், நீங்க பார்க்கட்டும்ன்றதுக்காக. ஸோ இது பாதிரியார்கள்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ இப்போ 1856ஆம் ஆண்டு அப்படி ஆய்வுகள்லாம் செய்யும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆய்வுகளை தொடங்கிய ஆண்டு 1856.
1863 வரைக்கும் அவர் ஆய்வுகளை செய்கிறாரு. 1864 பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகே, இந்த ஆய்வுகளில் அவர் கிட்டத்தட்ட 24,034 தாவரங்களின் பல சந்ததிகளில் இனக்கலப்பு செய்து முடிவுகளை அட்டவணைப்படுத்தினார். 1 2 24,034. அவர் கணக்குலையும் கொஞ்சம் புலி. அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆய்வுகளை எல்லாம் அட்டவணைப்படுத்தி, இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அதையெல்லாம் கம்பேரிட்டிவாக கொரலேட்டிவாக அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நமக்கு அந்த ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காரு. 1866 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைபிரிட்ஸ் என்ற தலைப்பில் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ப்ரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அங்கே தனது ஆய்வு கட்டுரையை வெளியிட்டுறார். சரி, நவீன மரபியலின் நிறுவனராக இன்றும் கிரிகர் ஜோஹன் மெண்டல் விளங்குகிறார். ஸோ மெண்டல் என்னென்ன சோதனைகள்லாம் பண்ணார், எங்கே பண்ணார், எங்கே வெளியிட்டார், அவருடைய லைஃப்பை கொஞ்சம் பார்த்தோம். இதுவும் இன்னொரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா மொராவியன் மியூசியத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. ரொம்ப பழைய ஒரு ஃபோட்டோ. நிறைய பேர் இருக்காங்க, அதில் நடுவாண்ட உள்ள இருக்காரு. ஓகே, மெண்டலின் வெற்றிக்கான காரணங்கள் அது கொஞ்சம் பார்ப்போமே. மெண்டல் நிறைய சோதனைகள்லாம் செஞ்சாலும் எல்லாமே பட்டாணி செயலில் தான் செய்கிறாரு. பார்ப்போம். கணிதம், புள்ளியியல் முறைகளையும் அவர் நிகழ்விரைவு முறைகளையும் தன்னுடைய சோதனைகளுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அதுதான் மெயின் ரீசன். கையாண்ட அறிவியல் முறைகளின் துல்லியமான விரைவான பதிவுகளின் எண்ணிக்கை சார் விவரங்களையும் புள்ளியியல் முறையில் பதிவிட்டிருக்காரு. நான் தான் சொன்னேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை அப்ளை பண்ணது ஒரு முக்கியமான காரணம். மேத்தமெட்டிக்ஸ் அப்ளை பண்ணது நிறையா பயாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்காமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். நம்ம ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு இது யூஸ் ஆகுது. சோதனைகள் அனைத்தும் மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு அவற்றில் மாதிரிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எடுத்துக்கொண்ட எதிரிடை பண்புகள் தனிப்பட்ட குரோமோசோம்களில் உள்ள காரணிகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது, மெண்டல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர் தாவரங்களில் தூய கால்வழி பெற்றோர்களால் இருந்தது. அப்புறம் பெற்றோர்களின் தூய்மையானது பல தலைமுறைகளில் தற்கலப்பு செய்து பரிசோதிக்கப்பட்டதாக இருந்தது. இதெல்லாம் அதில் காரணமாக இருக்கு. 2 எதிரடை பண்புகள் எடுத்துக்கிட்டாரு. ஒன்று நெட்டை, இன்னொன்று குட்டை. அது காரணிகளால், மரபணுக்களால், ஜீன்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோர்லாம் தூய கால்வழியான்னு பார்த்துக்கிட்டாரு. தூய கால்வழின்னா என்ன, ஒரு தாவரத்தை எடுத்து திரும்ப திரும்ப தற்கலப்பு செஞ்சால் அதே பண்பு வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தூய கால்வழி. இதை நம்ம இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பெற்றோரோட தூய்மை பல தலைமுறைக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் தான் அவருடைய வெற்றிக்கான காரணங்களில் அடங்கும். பட்டாணியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் பட்டாணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தாவரத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப கடுமையான, ரொம்ப சிக்கலான, ரொம்ப டிஃபிகல்ட்டான உயிரினங்களை எடுத்து சோதனைகளை செஞ்சாங்க. ஆனால் மெண்டல் அப்படி இல்லை. அவருடைய சோதனைகளுக்காக அவர் எடுத்துக்கிட்ட தாவரம் மிக எளிமையான ஒரு தாவரம், ஒரு பருவ தாவரம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒற்றை மரபணுவால் கட்டுப்படுத்தக்கூடிய தெளிவான எதிரடை பண்புகளை கொண்டிருக்கிறது. 3 மாதம்தான், ஒரு சீசன் தான். சீக்கிரம் ஒரு ரவுண்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். தோட்ட பட்டாணி தாவரத்தில் தற்கருவுறுதல், அயல் கருவுறுதல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மெண்டலின் பட்டாணி தாவர ஆய்வுகள் மெண்டலின் பாரம்பரிய கோட்பாடு, துகள் கோட்பாடு எனவும் அழைக்கப்பட்டது. சரி, மெண்டலோட பாரம்பரிய கோட்பாடு வந்து துகள் கோட்பாடுன்னு அழைக்கப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நெட்டை தாவரத்தோட பண்புகள் F1க்கு கடத்தப்பட்டதற்கு காரணம் துகள்கள் அப்படின்னு கருதினாரு. கேபிட்டல் டின்னு சொல்லக்கூடிய துகள்கள் தான் F1ல போய் கேபிட்டல் T-ஆவும் ஸ்மால் T-ஆவும் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கருதுறாரு அவர். இப்போ பாருங்க, ஒரு பெற்றோர் நெட்டை தாவரத்தோட துகள்கள் கேபிட்டல் டி, குட்டை தாவரத்தோட பெற்றோர்கள் ஸ்மால் டிங்கிற துகள்களை கொண்டிருக்கு. இந்த ரெண்டும் F1க்கு ரீச் ஆகும்போது இங்கேருந்து ஒரு டீயும் இங்கேருந்து இன்னொரு ஸ்மால் டீயும் அங்கே F1க்கு போய் ரீச் ஆகுது. F1ல ஒரு கேபிட்டல் T ஒரு ஸ்மால் T வந்திருக்கு.
இதை அவர் துகள்கள்னு ஆரம்பத்தில் அழைச்சாரு. இப்போ நமக்கு அது தெரியுது மரபணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் நம்ம மரபணுக்களை கண்டுபிடிச்சோம். மரபணுக்கள் பின்னால நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செய்யப்பட்டு நிறைய மரபணுக்களை பற்றிய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சது. மெண்டலோட ஆய்வுகளில் அதே மாதிரி பல விஷயங்களை அவர் யூஸ் பண்ணாரு. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து தன்மகரந்த சேர்க்கை செய்யப்பட்டு நிலையான பாரம்பரிய பண்புகளை கொண்ட தூய கால்வழியை உருவாக்குனாரு. தூய கால்வழினா என்ன பார்க்கலாம். நாம இப்ப பெற்றோரை அவர் தூய கால்வழியாக உருவாக்குனாரு. இது இந்த நெட்டை தாவரத்தை தற்கலப்பு செஞ்சாரு. தற்கலப்பு செய்யும்போது தொடர்ந்து 3 தலைமுறைகளுக்கு அதே மாதிரி தாவரத்தை உருவாச்சு, அல்லது 4-5 தலைமுறைகளுக்கு அதே மாதிரியான நெட்டை தாவரங்களையே உருவாகுச்சு. இதுதான் தூய கால்வழி. அதே மாதிரி குட்டை தாவரத்தை தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு தற்கலப்பு செய்யும்போது அவருக்கு தூய கால்வழி குட்டை தாவரமே கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி அவர் தற்கலப்பு செய்து அதனை தூய்மையான தாவரமாக உருவாக்கப்பட்டு நிலையான பாரம்பரிய பண்புகளை கொண்ட தாவரங்களை தான் சோதனையில பயன்படுத்தினாரு. ஸோ தூய கால்வழி தாவரங்களுக்குள்ள நடைபெறும் கலப்புறுதல், தூய கால்வழி தாவரங்களுக்குள், அதாவது இங்க நெட்டை தாவரத்திலையும் இங்க குட்டை தாவரத்துக்கும் இடையில நடைபெறக்கூடிய இந்த கலப்பினத்தை தான் நம்ம கலப்புறுதல் அப்படின்னு சொல்றோம். கலப்புறுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த கலப்புறுதல்ல F1 சந்ததி நமக்கு கிடைக்குது. F1 சந்ததி நெட்டை தான் கிடைக்குது. நெட்டை, இந்த நெட்டை கேபிட்டல் டி ஸ்மால் டீயை கொண்டிருக்கிறது. இது எப்படி நமக்கு வந்துச்சுன்னா, இங்கேருந்து ஒரு டீயும் இங்கேருந்து ஒரு டீயும் நமக்கு வரப்பெற்று நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைச்சது. இந்த கேபிட்டல் டி இங்கேருந்து எப்படி வந்துச்சு? இந்த 2 டி இருக்கு இல்லையா, கேபிட்டல் டி, இந்த டி ஒரு குரோமோசோமில் இருக்கும், இந்த டி இன்னொரு குரோமோசோமில் இருக்கும். இந்த 2 டீயும் வேற வேற குரோமோசோமில் இருக்குது. மொத்தம் 14 குரோமோசோம்கள் பட்டாணி செடியில். அதாவது 2 ஜோடி 7 + 7. முதல் 7ல் ஒரு டீயும் 2வது 7ல் இன்னொரு டீயும் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு 7 தான் நமக்கு சந்ததிக்கு வரும். அப்போ இந்த டீ மட்டும் நமக்கு வரும். ஒன்று இந்த டீ வரும், இல்லைன்னா இந்த டீ வரும். அதனால தான் ஒரு டீயை நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ஸ்மால் டி ஒரு 7ல் இருக்கும், இன்னொரு ஸ்மால் டி இன்னொரு 7ல் இருக்கும். ஏதாவது ஒரு 7 தான் நமக்கு கேமெட் உருவாக்கத்தின் போது நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த 7ல் வரக்கூடிய டி நமக்கு F1 சந்ததிக்கு வரும். ஸோ F1 சந்ததியில் ஒரு கேபிட்டல் டீயும் ஒரு ஸ்மால் டீயும் எப்படி வந்துச்சுன்னு பார்க்க. தூய கால்வழி என்பது ஒத்த பண்பணிவு தன்மையை மட்டும் குறிப்பிடுகிறது. அப்படின்னா என்ன? இப்போ இந்த கேபிட்டல் டீயும் இருந்துச்சுன்னா இதுதான் தூய கால்வழி. கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்துச்சுன்னா இது மாறுபட்ட பண்பிணைவு. கேபிட்டல் டீயும் இருக்கிறது தான் ஒத்த பண்பிணைவு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஒத்த பண்பிணைவு. மாறுபட்ட மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மாறுபட்ட பண்பிணைவு. சரி, ஸோ இந்த மாறுபட்ட பண்பிணைவு என்ன ஆயிடும் அப்படின்னா, அடுத்தடுத்த தலைமுறைகளில் வேறுபட்ட பண்புகளை உருவாக்கும். அதனால ஒத்த பண்பிணைவு தாவரங்களை தான் பெற்றோராக பயன்படுத்துவோம். மெண்டலிய பட்டாணி தாவர ஆய்வுகளில் பட்டாணி தாவரத்தில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான வசதி இருக்கு, அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கான வசதி இருக்கு. ரெண்டையுமே அவர் பயன்படுத்துறாரு. தன்மகரந்த சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டாணி செடி அப்படி ஓவராலாக ஒரு கவர் போட்டு கட்டிட்டாவே போதும். ஏன்னா இங்கே இருக்கிற மகரந்த தூள் இங்கே இருக்கிற சூழ்முடி மேலே டெபாசிட் ஆகிடும், தன்மகரந்த சேர்க்கை நடந்துடும். அயல் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கக்கூடிய ஆண் மகரந்தத்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டாருன்னா என்ன ஆகிடும்? பக்கத்து செடியிலிருந்து மகரந்த தூள் இந்த செடிக்கு சேர்ந்துடும். ஸோ இதுக்கு பேர் ஆண் மலடாக்குதல் அப்படின்னு பேர். ஆண் பாகத்தை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்து செடியிலிருந்து இந்த செடிக்கு நமக்கு மகரந்த தூள் சேர்ந்துருது. இதுக்கு பேர் தான் ஆண் மலடாக்குதல், எமாஸ்குலேஷன் அப்படின்னு பேர். இந்த வசதிகள்லாம் பைசம் சட்டைவம் பட்டாணி செடியில் நிறையவே இருக்கு. அதனால நம்ம கலப்பினங்களை உருவாக்குவதில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்வதில் பட்டாணி செடி ஒரு சிறந்த தாவரமா பயன்படுது. ஸோ செல்லில் காணப்படும் பாரம்பரிய நுட்பங்களான குரோமோசோம், DNA
மரபணுக்கள் பற்றிய செய்திகள் அறியப்படுவதற்கு முன்பேயே பாரம்பரியம் பற்றிய விதிகளின் சரியான நுட்பங்களை மெண்டல் வகுத்தார். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் கேபிட்டல் டியும் ஜீன்கள் அப்படின்னு தெரியாது, மரபணுக்கள்னு தெரியாது, ஸ்மால் டி மரபணுக்கள்னு தெரியாது, 2 மரபணுக்கள் இருக்கும்னு தெரியாது, 2 ஜோடி குரோமோசோம்கள், அதாவது 7 + 7 14 குரோமோசோம்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாத காலத்திலேயே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை கரெக்டாக அசஸ் பண்ணி அதை ஒரு குரோமோசோம் நமக்கு இங்கே ஒரு கேமீட்டில் ஒரு டி வருது, இன்னொரு கேமீட்டில் இன்னொரு டி வருது அப்படின்னு சொல்லியெல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னது அவருடைய அற்புதமான கண்டுபிடிப்பு. மெண்டலின் இந்த பாரம்பரிய நுட்பம் பற்றிய உன்னிப்பான நுண்ணறிவு மேம்படுத்தப்பட்ட பயிர் ரகங்களில் உருவாக்குவதிலும் பயிர் கலப்புறுதல் முறையிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரி, இப்போ மெண்டல் 1864 அவருடைய ஆராய்ச்சிகளை வெளியிட்டாரு. 63-64 அவருடைய ஆராய்ச்சிகளை வெளியிட்ட ஆண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யாரும் அவர் சொன்னதை நம்பல. காலத்துக்கு மீறிய கண்டுபிடிப்பு அது இருந்துச்சு. அப்ப அதை மறு கண்டுபிடிப்பு செய்து நமக்கு எடுத்து சொன்னது யார் அப்படின்னா 3 அறிவியல் அறிஞர்கள். யார் அவங்க பார்க்கலாம். ஹியூகோ டீவரிஸ், கார்ல் கரன்ஸ் மற்றும் வான் டி ஷர்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 அறிவியல் அறிஞர்கள் தான் நமக்கு இந்த கண்டுபிடிப்புகளை செஞ்சது. வான் டி ஷர்மார்க் தான் ஆஸ்திரியாவை சேர்ந்தவர், ஹாலந்தோட ஹியூகோ டீவரிஸ், ஜெர்மனியோட கார்ல் கரன்ஸ். இவங்க 3 பேர் தான் அந்த மறு கண்டுபிடிப்பை செஞ்சு நமக்கு இதெல்லாம் எடுத்து சொன்னவங்க. இப்போ மெண்டலியத்துடன் தொடர்புடைய சில கலை சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒத்த பண்பணிவு அப்படின்றது ஏற்கனவே நாம் ஒரு டைம் பார்த்தோம். இந்த கேபிட்டல் டின்றது ஒத்த பண்பணிவு, ஸ்மால் டின்றது ஒத்த பண்பணிவு, கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்றது வேறுபட்ட பண்பணிவு, மாறுபட்ட பண்பணிவு. கேபிட்டல் டியும் சேர்ந்த மாதிரி சொன்னோம்னா இது ஒரு ஜோடி மரபணுக்கள்னு சொல்லலாம். கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் சொன்னோம்னா அல்லீல்கள்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரே பண்பை குறிக்கக்கூடிய இரு மாறுபட்ட நிலைகளை, ஒரே பண்பின் இரு மாறுபட்ட நிலைகளின் ஜீன்கள்ன்றதுனால இதை அல்லீல்கள்னு சொல்றோம். இரு வேறுபட்ட வடிவங்களை பெற்றிருக்கிறதுனால இதை அல்லீல்கள் அப்படின்னு சொல்றோம். கேபிட்டல் டியை ஓங்கு பண்பிற்கான அல்லீல்கள்னு சொல்லலாம். ஸ்மால் டியை ஒடுங்கு பண்பிற்கான அல்லீல்கள் அப்படின்னு சொல்லலாம். மெண்டலின் வெள்ளை மலர்களுக்கான மரபியல். மெண்டலோட ஆராய்ச்சியில் வெள்ளை மலர்கள், ஊதா மலர்கள் உற்பத்தியாச்சு. அந்த சோதனையில் வெள்ளை மலர்களுக்கான காரணம் என்ன, ஊதா மலர்களுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பட்டாணி தாவரத்தில் மலரோட நிறத்தை ஓங்கு நிலையில் மரபணு ஏ கட்டுப்படுத்துது. இது ஒரு புரதத்தை உற்பத்தி செய்யுது. இந்த புரதம் ஆந்தோசைனின் நிறமி உருவாக்கத்திற்கு காரணமாகுது. அதனால பார்த்தீங்கன்னா பட்டாணி தாவர மலர்கள் ஊதா நிறத்தை பெறுகிறது. சரி, இது ஏ அப்படிங்கிற மரபணு, கேபிட்டல் ஏ அப்படிங்கிற மரபணு இருந்துச்சுன்னா இதுதான் ஊதா நிறம் உருவாவதற்கான காரணம். வெள்ளை மலர்களுக்கான பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மலர்களில் ஸ்மாலியே இருக்கும். இந்த ஸ்மாலியே என்ன பண்ணுது அப்படின்னா புரத உற்பத்தி செய்வதில்லை, புரதத்தை உற்பத்தி பண்ணுறதில்லை. அப்போ ஆந்தோசைனின் நிறமி உருவாகிறது இல்லை. அதனால வெள்ளை மலர்கள் உண்டாகுது. வெள்ளை நிறத்துக்கான காரணத்தை ஜீன் துப்பாக்கி முறையில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெள்ளை மலர் இருக்கிற தாவரத்தில் ஜீன் துப்பாக்கி முறை மூலம் அவங்க கேபிட்டல் ஏவை அனுப்புகிறாங்க. உள்ளுக்குள்ளார கேபிட்டல் ஏவை அனுப்புகிறாங்க. இந்த தாவரத்துக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஜீன் துப்பாக்கி முறை மூலம். ஸோ இந்த மாதிரி எங்கே அந்த ஜீன் துப்பாக்கி மூலியமாக அந்த மலரில் நாம் அனுப்பிச்சோமோ அந்த இடத்துல மட்டும் ஊதா நிறம் உற்பத்தி ஆகுது, மீதி இடமெல்லாம் வெள்ளையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா கேபிட்டல் ஏ இருந்தால் தான் புரத உற்பத்தி ஆகும், புரத உற்பத்தியானால் தான் ஆந்தோசைன் உற்பத்தியானால் தான் ஊதா நிறம் கிடைக்குது அப்படின்றது இதுலேருந்து நமக்கு ப்ரூவ் ஆகுது. மெண்டலிய பாரம்பரியத்தில் மெண்டலிய விதிகள், 2 முக்கியமான விதிகளை நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்க்கலாம். ஓகே, மெண்டலிய விதிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடியது ஓங்குத்தன்மை விதி, அதுக்கு அடுத்தது தனித்து பிரிதல் விதி அப்படின்னு நம்ம 2 விதிகளை நம்ம சொல்லலாம்.
ஓங்குதன்மை விதி அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நெட்டை தாவரத்தையும் குட்டை தாவரத்தையும் அவர் கலப்படம் செய்கிறாரு. அப்படி கலப்படம் செய்யும்போது அவருக்கு F1 கிடைக்குது. F1ல அவருக்கு வந்து நெட்டை கிடைக்குது. பெற்றோரில் 2 பண்புகள் இருந்தால் கூட நெட்டை மட்டும்தான் வெளிப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெற்றோரில் நெட்டை தாவரம் தான் ஓங்கு பண்பு. அதனால இது வந்து F1 தான் வெளிப்படுது. ரைட்டு. அப்போ வெளிப்படாத இந்த பண்பு குட்டை அப்படின்றது ஒடுங்கு பண்பு. ஸோ இதை சொல்லக்கூடிய விதி தான் ஓங்கு தன்மை விதி. ஒரு பெற்றோரில் 2 தூய பெற்றோரை கலப்படம் செய்யும் போது ஒன்று தான் வெளிப்படுது F1ல, இன்னொன்று வெளிப்படுறது இல்லை. அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய பண்புக்கு பேர் ஓங்கு பண்பு. இது ஓங்கு தன்மை விதி. தனித்து பிரிதல் விதி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 2 தாவரத்தை கலப்படம் செய்கிறாரு. ஒரு பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டை ஒரு குட்டை. 2 தாவரத்தை கலப்படம் செய்கிறாரு. F1ல அவருக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா நெட்டை கிடைக்குது. நான் இங்கே நெட்டைன்னு எழுதிக்கிறேன். இதுதான் F1. ஓகே, F1ல நெட்டை கிடைச்சிருக்கு. இந்த F1 தற்கலப்பு பண்ணுறாரு. தற்கலப்பு பண்ணும்போது அவருக்கு F2 கிடைக்குது. இந்த F2 எல்லாத்தையும் எண்ணி பார்க்கும்போது 3 நெட்டை ஒரு குட்டைங்கிற விகிதத்தில் அவருக்கு 3:1ங்கிற விகிதத்தில் அவருக்கு கிடைக்குது. இந்த 3:1 அப்படின்றதுல எத்தனை நெட்டை எத்தனை குட்டைனா 3 பங்கு நெட்டை 1 பங்கு குட்டை கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 பங்கு நெட்டை 1 பங்கு குட்டையில் ஏன் இந்த 3 பங்கு நெட்டை 1 பங்கு குட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 பங்கு நெட்டைக்கு காரணம் தனித்து பெறுதல் விதி. 1 பங்கு குட்டைக்கு காரணம் தனித்து பெறுதல் விதி. அப்படி என்ன சார் நடக்குது தனித்து பெறுதல் விதியில்? இப்போ நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். பெற்றோரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெற்றோர் எடுத்துக்கிறோம். ஒரு பெற்றோர் நெட்டை, இன்னொரு பெற்றோர் வந்து குட்டை. நெட்டையில் வந்து கேபிட்டல் டி அப்படின்னு 2 பயன்படுத்துகிறோம். குட்டையில் ஸ்மால் டின்னு 2 பயன்படுத்துகிறோம். இந்த முதல் பெற்றோர்லேருந்து கேபிட்டல் டி மட்டும் வருது கேமீட்டாக. இந்த குட்டையிலேருந்து ஸ்மால் டி மட்டும் வருது கேமீட்டாக. இந்த கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் முதல் சந்ததிக்கு வந்து சேருது. இப்போ இதுதான் வந்து F1 தலைமுறை. F1 தலைமுறையில் ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி இருக்குது. ஓகே, இப்போ இந்த F1 தலைமுறையில் இருக்கிற தாவரத்தை நம்ம தற்கலப்பு செய்கிறோம். இதே மாதிரி இன்னொரு தாவரத்தோட கலப்பினம் செய்கிறோம். இது கூடவே உற்பத்தியான மற்றொரு தாவரத்தோட கலப்பின நெட்டையோட கலப்பினம் செய்கிறோம். அப்போ F2 உருவாகுது. F2 உருவாகும் போது இந்த கேபிட்டல் டியும் நமக்கு கேமேட்டில் வரலாம், ஸ்மால் டியும் கேமேட்டில் வரலாம். அதுதான் நம்ம இந்த செக்கர் போர்டில் முன்னட் கட்டத்தில் இங்கே ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டிருக்கோம். இங்கே அதே மாதிரி ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டிருக்கோம். இந்த ரெண்டும் இதில் நமக்கு சைடில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த சைடில் போட்டிருக்கும் போது கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டிருக்கோம், இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டிருக்கோம். இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சுக்குது, தனித்தனி கேமேட்டுகளில் வந்துக்குது. அப்போ இந்த கேமேட்டுகள்லேருந்து இந்த கேபிட்டல் டியும் இந்த கேபிட்டல் டியும் ஒன்றிணைஞ்சு நமக்கு தூய நெட்டை கிடைக்கலாம். இந்த ஸ்மால் டியும் இந்த கேபிட்டல் டியும் இணைந்து நமக்கு ஒரு கலப்பின நெட்டை கிடைக்கலாம். இந்த ஸ்மால் டியும் இந்த ஸ்மால் டியும் இணைந்து நமக்கு ஒரு தூய குட்டை கிடைக்கலாம். இந்த கேபிட்டல் டியும் இந்த ஸ்மால் டி இணைஞ்சு நமக்கு வந்து நெட்டை தாவரம் கிடைக்கலாம், கலப்பினம் நெட்டை. ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது வந்து நாம் இதை வந்து புறத்தோற்ற விகிதம் 3:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்குது. ஓகே, சரி. இப்போ இந்த 3:1 விகிதம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் இந்த கேபிட்டல் டியும் இதில் இருக்கிற ஸ்மால் டியும் தனித்தனியாக பிரிஞ்சு மீண்டும் இணைவது தான், மீண்டும் வேறு வேறு விதமாக இணைவது தான் அது காரணம். அதை நாம் தனித்து பிரிதல் விதி அல்லது கேமீட்டுகளின் தூய தன்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது கேமீட்டில் வரும்போது ஏதாவது ஒன்று தான் வருது, கேபிட்டல் டி மட்டும்தான் அல்லது ஸ்மால் டி மட்டும்தான் வருது. அதனால கேமீட்டுகளின் தூய தன்மை விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வாறு கலப்படம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த F1 சந்ததியில் இருக்கிற எல்லா தாவரங்களையும் பெற்றுக்கிட்டு F1 இருக்கிற அத்தனை தாவரங்களையும் வந்து தற்கலப்பு செய்து அவங்களுக்கு F2 தாவரம் கிடைக்குது. F2 தாவரத்தில் அத்தனை தாவரங்களையும் அவங்க எண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பண்பு கலப்பில் அவருக்கு F1 தாவரங்கள் மொத்தமாக 1064 தாவரங்கள் கிடைக்குது. அதில் 787 தாவரங்கள் நெட்டை, 277 தாவரங்கள் குட்டை,
இதை எண்ணிட்டு தான் அவர் 3:1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. அதில் ஒரு பங்கு வந்து தூய்மையான நெட்டை, 2 பங்கு வந்து கலப்பின நெட்டை, இன்னொரு பங்கு வந்து தூய்மையான குட்டை அப்படின்னு சொல்லி 3 விதமாக அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுகளை அவர் வந்து புன்னட்கட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கட்டத்தில் அவர் பதிவிடுறாரு. அந்த மாதிரி பிரதியிடும்போது அவங்களுக்கு வந்து எளிமையாக அந்த ரிசல்ட் கிடைக்குது. ரெஜினால்டு சி புன்னட் அப்படின்றவர் இந்த வகை கட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பிறகு புன்னட் கட்டம் அல்லது செக்கர் போர்டு வந்து பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சோதனையில் இன்னொரு விஷயம் ஃபாலோ பண்ணப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை இது வந்து ஆண் தாவரமாகவும் இது வந்து பெண் தாவரமாகவும் பயன்படுத்தப்பட்டால், இன்னொரு சோதனையில் இது அப்படியே பெண் தாவரமாகவும் இது ஆண் தாவரமாகவும் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளப்படும் பொழுது அதுக்கு பேர் பரிமாற்ற கலவி அப்படின்னு பேர். ஸோ இப்படி 2 தடவை மாற்றி செய்யும்போது ரிசல்ட் சேமாக தான் கிடைக்குது. அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பால் வந்து பாரம்பரியத்துக்கும் பாலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது. மெண்டலின் பகுப்பாய்வு மற்றும் அனுபவ அணுகுமுறை. மெண்டல் என்ன பண்றாரு அப்படின்னா, இரு வேறுபட்ட பண்பு கூறுகளை தேர்ந்தெடுத்தாரு. அதில் ஒரு பண்பிற்கு இரு வேறுபட்ட காரணிகள் இருப்பது தெரிய வருது. அவர் இதை வந்து முதல்ல ஒரு காரணியை பதிலீடு செஞ்சு பார்த்தாரு, அவருக்கு அது டேலி ஆகலை. அதற்கு பிறகு அவர் 2 காரணிகளை பிரதியிடுறாரு, அவருக்கு டேலி ஆகுது. ஸோ இது வந்து இப்படிதான் கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி முதலாம் வகை சந்ததியின் வேறுபட்ட கலப்பினத்தில் உள்ள நெட்டை மற்றும் குட்டை பண்பிற்குரிய அல்லீல்கள் தோராயமாக கேமெட்டுகளுள் பிரிந்து செல்கிறது என முடிவு செய்தார். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்து மியாசிஸ் அப்படிங்கிற செல் பிரிதலில் பாதி குரோமோசோம்கள் தான் வந்து ஒரு கேமெட்டில் வரும், இன்னொரு கேமெட்டில் இன்னொரு பாதி வரும். ஸோ இதை வந்து அவர் அப்பயே முன்னாடியே தோராயமாக கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் ஒரு அளவுசார் பகுப்பாய்வை பயன்படுத்தியிருக்காரு முன்னாடியே. மெண்டலின் பகுப்பாய்வு அனுபவம் உண்மையில் ஒரு முதன்மையான அறிவியல் சாதனையாக இருந்தது. மெண்டலின் கூர்மையான மற்றும் துல்லியமான கலப்பின சோதனைகள் முதலாம் பாரம்பரியத்தின் தானியம் துகள்களால் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறது என்பதை முன்மொழிந்தார். இந்த துகள் அலகு தற்போது மரபணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, எனவே பாரம்பரியம் பண்புகளுக்கான உறவை நிர்ணயிக்க மெண்டல் திட்டமிடப்பட்ட சோதனைகள் உதவுவதாக உள்ளன. இதையெல்லாம் தான் நம்ம அனுபவ விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மெண்டலின் பகுத்தறிவு திறன், அனுபவ அணுகுமுறை, இதெல்லாம் வந்து அனுபவ விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சோதனை கலப்பு. சோதனை கலப்பு இதுல நம்ம ஒரு சோதனை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல பெற்றோர் வந்து யாருன்னு பார்த்தா ஒரு நெட்டை ஒரு குட்டை, எப்பவும் போல நெட்டை இன்ட்டு குட்டை, இதுதான் வந்து கலப்பினம் செய்யக்கூடிய சோதனை. ஓகே, இதில் நெட்டையும் குட்டையும் கலப்பினம் செய்யும்போது அவங்களுக்கு F1ல என்ன கிடைக்குதுன்னா நெட்டை தான் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த நெட்டையை வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், தற்கலப்பு செஞ்சு F2க்கு போவோம். இது F1 சந்ததி. F2க்கு போகும்போது நமக்கு 1:2:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நெட்டை பண்பை அவர் தற்கலப்பு செய்யாமல் குட்டை பண்போட கலப்பணம் செய்கிறாங்க. இது வந்து ஒடுங்கு பண்பு பெற்றோர், குட்டை பண்பு. ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்படம் செய்யும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இது வந்து கலப்பின பெற்றோர். இது நம்ம கலப்பினமாக என்னன்னு தெரியாது. இப்போ இதை ஒடுங்கு பண்பு பெற்றோரோட அவர் கலப்படம் செய்கிறாரு. இதை ஒரு செக்கர் போர்டில் பிரதியிட்டு பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படி கலப்படம் செய்யும்போது இது கேபிட்டல் டி ஸ்மால் டி இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஸ்மால் டி இங்கே போட்டுக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 ஓங்கு 2 ஒடுங்கு. அப்போ இது வந்து 1:1 அப்படிங்கிற விகிதத்தில் நெட்டையும் குட்டையும் கிடைக்குது. ஸோ இந்த சோதனை கலப்பிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த F1 தலைமுறையில் இருக்கக்கூடியது வந்து ஒடுங்கு கலப்பின பெற்றோர் அப்படிங்கிறது தெரிய வருது. இது சப்போஸ் வந்து தூய்மையான நெட்டையாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே நெட்டையாக கிடைச்சிருக்கும்.
இது வந்து கலப்பின நெட்டையா இருக்கிறதுனால நமக்கு 1:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்குது. ஓகே, இதுதான் இந்த சோதனை கலப்போட ஃபர்ஸ்ட் நன்மை. ரெண்டாவது, இந்த கலப்பின நெட்டை நமக்கு 2 வித பண்புகளையும் கொடுக்குது. நெட்டையும் கொடுக்குது, குட்டையும் கொடுக்குது. ஆல்ரெடி இங்க குட்டை மறைஞ்சு போயிடுச்சு. F1ல குட்டையை காணோம். அந்த குட்டை இங்க மீண்டும் உற்பத்தி ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தனித்து பிரிதல் விதி. இந்த டி, ஸ்மால் டி வந்து பிரிஞ்சு இங்க மீண்டும் இன்னொரு ஸ்மால் டீயோட இணைவதை தனித்து பிரிதல் விதின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தனித்து பிரிதல் விதி இது ப்ரூவ் பண்ணுது. ஸோ நமக்கு F1 சந்ததி தூய்மையானதா கலப்பினமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஒருமைய நிலையில் இருக்கா, மாறுபட்ட நிலையில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தனித்து பிரிதல் விதியை நிறுவுவதற்கு உதவி செய்யுது. இதுதான் சோதனை கலப்போட யூஸ். நமக்கு சோதனை கலப்புல நம்ம F1 சந்ததி எப்படி வந்துச்சு, F1 சந்ததியோட ஒடுங்கு பண்பு பெற்றோரை கலப்படம் செய்யும்போது என்ன கிடைச்சது அப்படின்லாம் நாம் இந்த சோதனை கலப்பில் பார்த்தோம். அதில் 1:2:1 அப்படிங்கிற விகிதம் வந்து நார்மலான கலப்பில் கிடைச்சிது. சோதனை கலப்பில் 1:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்குது. இந்த படத்தில் பார்க்குறது சோதனைகள். ஒரு நெட்டை பெற்றோரை நாம் தூய்மையான நெட்டை பெற்றோரை F1 சந்ததி உருவாக்க வைக்கிறோம். அது குட்டை பெற்றோரோட, அந்த F1 சந்ததி குட்டை பெற்றோரோட கலப்படம் செய்கிறோம். நமக்கு 1:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்குது. இது வந்து நமக்கு சோதனை கலப்பு. இந்த சோதனை கலப்புனால என்ன நன்மை அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பிற்கலப்பு. F1 சந்ததியும் ஒடுங்கு பண்பு பெற்றோரையும் கலப்படம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சோதனை கலப்பு. F1 சந்ததியை நாம் ஏதாவது ஒரு பெற்றோரோட கலப்படம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிற்கலப்பு. பிற்கலப்புனால பெரிய நன்மை எதுவும் இல்லை. நம்ம ஒரு சோதனைக்காக செஞ்சு பார்க்குறோம். உதாரணமாக ஒரு F1 சந்ததியில் இருக்கிற கலப்பின நெட்டையை ஒரு தூய்மையான நெட்டையோட கலப்பினம் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே நெட்டைகளாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பிற்கலப்பு. பிற்கலப்போட யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பெருசாக வந்து யூஸ் எதுவும் ஒரு சோதனைக்காக நம்ம செஞ்சோம். மெண்டல் தன்னுடைய சோதனையில் மெண்டலின் நெட்டை தாவர பண்புக்குரிய மூலக்கூறு இயல்பாய்வு. ஒரு நெட்டை தாவரத்தில் கேபிட்டல் எல்இ கேபிட்டல் எல்இன்னு சொல்லக்கூடிய மரபணுக்கள் காணப்படும். இந்த எல்இ அப்படின்றது ஜிப்பர்லின் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் புரதம். இது வந்து செயல் திறன் கொண்ட ஜிப்பர்லின் உற்பத்தி முன்னோடி மூலக்கூறு உற்பத்தி பண்ணும். இது வந்து செயல்திறன் கொண்ட ஜிப்பர்லின்களை உருவாக்கும். GA1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிப்பர்லின்களை உருவாக்கும். ஜிப்பர்லின் உற்பத்தி முன்னோடி மூலக்கூறு இப்போ செயல்திறன் பெற்ற ஒரு முன்னோடி மூலக்கூறுகளை உருவாக்குவதால் ஜிப்பர்லின்கள் உருவாகுவதால் நெட்டை தாவரம் உருவாகுது. சப்போஸ் இது ஸ்மால் எல்இயா இருந்துச்சு அப்படின்னா இந்த முன்னோடி மூலக்கூறு உருவாவதில்லை. ஸோ ஜிப்பர்லின்கள் உருவாவதில்லை. தாவரம் குட்டையாக காணப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து இதற்கான மூலக்கூறு அடிப்படையிலான விளக்கம். ஒரு இருபண்பு கலப்பு சோதனையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இருபண்பு கலப்பு சோதனை நாம் செய்ய போகிறோம். இருபண்பு கலப்பு சோதனை இதில் உருண்டை மஞ்சள், உருண்டை விதை மஞ்சள் விதையிலை, இந்த தாவரத்தோட சுருங்கியது பச்சை, இந்த தாவரத்தை கலப்படம் செய்ய போகிறோம். இந்த உருண்டை மஞ்சளுக்கு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் உருண்டைக்கு, கேபிட்டல் ஒய் மஞ்சளுக்கு, இது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இந்த ரெண்டையும் கலப்படம் செய்யும்போது நமக்கு உருண்டை மஞ்சள் கிடைக்குது. இது வந்து பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது F1 முதல் தலைமுறை தாவரம்
அப்படின்னு வச்சுக்கலாம். இதை பேரண்டோட ஜீன் ஆக்க விகிதம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் கேமெட்டுகள் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல் ஆரும் ஒரு கேபிட்டல் ஒய்யும் வந்துடுது நமக்கு இங்கே. அதேமாதிரி இங்கே ஒரு ஸ்மால் ஒய் நமக்கு கிடைச்சிருது. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், ஒரு கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், அப்படி ஜீனாக்க விகிதம் கிடைக்குது. இதை தற்கலப்பு செய்யும்போது என்ன வரும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் தற்கலப்பு செய்யும்போது இதோடவே கிராஸ் பண்ணுறோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இதோட ஜீன்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா, அடுத்தது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், அடுத்தது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். மொத்தம் 4 ஜீன்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 4 ஜீன்களை வச்சுட்டு நம்ம கலப்பினத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த ஜீன்களை மேலேயும் கீழேயும் எழுதியிருக்கேன். மேலே எழுதியிருக்கிற ஜீன்கள் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இது எல்லாம் வந்து ஆண் தாவரத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஜீன்கள். ஓகே. அடுத்தது பெண் தாவரத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஜீன்கள் பார்த்திங்கன்னா அதே தான். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். 4 ஜீன்கள். ஓகே. இப்போ நம்ம இந்த ஜீன்களை இந்த டேபிளில் முன்னெடுக்க இடத்துல எப்படி பிரதியிடுறது? இங்கே இருக்கக்கூடிய ஜீன்களையும் அதே மேலிருந்து வரக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீன்களையும் நம்ம ஒரு பாக்ஸுக்குள்ளார எடுத்துகிட்டு வாங்க. அப்போ இந்த கேபிட்டல் ஆர் மேலேருந்து வர ஒரு கேபிட்டல் ஆர் வரும். இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ்லேருந்து கேபிட்டல் ஒய், மேலேருந்து பாக்ஸ்லேருந்து வர கேபிட்டல் ஒய் வரும். ஸோ இந்த கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய்யும் இருந்தால் இது வந்து உருண்டை மஞ்சள். ஆறுங்கிறது உருண்டைக்கான காரணி, ஒய்ங்கிறது மஞ்சளுக்கான காரணி. அதேமாரி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் உருண்டை மஞ்சள். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் உருண்டை மஞ்சள். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் உருண்டை மஞ்சள். ரெண்டாவது வரிசைக்கு வருவோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் உருண்டை மஞ்சள். இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் உருண்டை பச்சை. அடுத்தது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் உருண்டை மஞ்சள். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இது உருண்டை பச்சை. அகெயின் ஏன்னா இந்த கேபிட்டல் ஒய் இருந்துச்சுன்னா மஞ்சள் வந்திருக்கும். அதோட ஒடுக்கு பண்பு ஸ்மால் ஒய் இருக்கிறதுனால பச்சை வருது. மூணாவது வரிசைக்கு வருவோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் உருண்டை மஞ்சள். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் உருண்டை மஞ்சள். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் இது வந்து சுருங்கியது மஞ்சள். ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் சுருங்கியது மஞ்சள். கடைசி வரிசை கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் உருண்டை மஞ்சள். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் உருண்டை பச்சை. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ரெண்டு ஸ்மால் ஆராக இருக்கிறதுனால சுருங்கியது மஞ்சள். இது எல்லாமே ஸ்மாலாக இருக்கிறதுனால சுருங்கியது பச்சை. அப்போ மொத்தம் 9 உருண்டை மஞ்சள், 3 உருண்டை பச்சை, 3 சுருங்கியது மஞ்சள், 1 சுருங்கியது பச்சை வந்திருக்கு. இதுதான் இரு பண்பு கலப்பு விகிதம். இரு பண்பு கலப்பு விகிதத்தில் நாம் சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய விதியை நிரூபிக்கிறோம். அதை தான் பெறணும் இந்த கலப்பின சேர்க்கை அனலைசிஸில். 2 இணை பண்புகள் கொண்ட தாவரங்களுக்கு இடையே நிகழும் ஒரு கலப்பில் இங்கே 2 இணை பண்புகள் இருக்குது. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் உருண்டை விதை, மஞ்சள் விதை இலை, 2 பண்புகள். இதை கலப்பினம் செய்யும்போது ஒரு இணை பண்புக்கான காரணிகள் தனித்து பிரிவது, மற்றொரு இணை பண்புக்கான காரணிகள்
தனித்து பிரிவதை சார்ந்திருப்பதில்லை. இந்த கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ரெண்டும் பிரிவதற்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டும் தனித்தனியாக தனிச்சு பிரியும், தனித்தனியாக சேர்ந்துக்கும். இதை தான் நம்ம வந்து சார்பென்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னு சொல்கிறோம். சார்பென்றி ஒதுங்குதல் விதி இதில் நமக்கு 9 மஞ்சள் உருண்டை தாவரங்கள் கிடைக்குது, 3 உருண்டை பச்சை தாவரங்கள் கிடைக்குது, 3 மஞ்சள் சுருங்கிய தாவரம் கிடைக்குது, 1 பச்சை சுருங்கியது கிடைக்குது. மூலக்கூறு அடிப்படையிலான விளக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த மஞ்சள் உருண்டை எப்படி வருது, பச்சை சுருங்கியது எப்படி வருது அப்படின்றதையெல்லாம் நம்ம மூலக்கூறு அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேபிட்டல் ஆர் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓங்கு அல்லில் கேபிட்டல் ஆர் இருந்துச்சுன்னா செயல்படும் நொதி SBE1 உருவாக்கும். இது நேரான கிளைத்தலற்ற தரச உருவாக்கத்துக்கு பயன்படுது. இது வந்து மாற்றத்திற்கு உட்பட்ட கிளைத்த தரச அமைலோபெக்டினை உருவாக்குது, உருண்டை பட்டாணி உருவாக்குது. கேபிட்டல் ஆர் இருந்தால் SBE1 நொதி உருவாகுது, கிளைத்தலற்ற தரச அமைலேஸ் உருவாகுது, கிளைத்த தரச அமைலோபெக்டின் உருவாகுது, உருண்டை பட்டாணி உருவாகுது. இது கேபிட்டல் ஆர் இருந்தால். ஸ்மால் ஆர் இருந்தால் செயல்படா நொதி, SBE நொதி வந்து செயல்படாது, நேரான கிளைத்தலற்ற தரச அமைலேஸ் தான் உருவாகுது. ஆனால் மாற்றம் இல்லா நேரான கிளைத்தலற்ற தரச அமைலேஸ் உருவாகுது, அதனால சுருங்கிய பட்டாணி உருவாகுது. இதுதான் வந்து மூலக்கூறு அடிப்படையிலான விளக்கம் இருக்கு. இப்போ இருபண்பு கலப்பு சோதனை கலப்பு. இதில் மஞ்சள் விதையிலேயே பச்சை விதையிலையோட கலப்படம் செய்கிறோம். உருண்டை மஞ்சளை, அதுதான் F1, சுருங்கிய பச்சை ஒடுங்கு பண்பு பெற்றோரோட கலப்படம் செய்கிறோம். அப்படி கலப்படம் செய்யும்போது நமக்கு 4 பண்புகள் கிடைக்குது. 1:1:1:1 4 பண்புகள், 25 25 25 25 4 பண்புகள் கிடைக்குது. இந்த 4 பண்புகளும் நமக்கு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த F1 வந்து ஹைபிரிட், அதாவது மாறுபட்ட பண்புகளை கொண்டது. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்ற மாறுபட்ட பண்புகளை கொண்டது அப்படின்றது நமக்கு புரியுது. ரெண்டாவது, சார்பின்றி ஒதுங்குதல் நடைபெற்றிருக்கின்றது. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் ஒய்யும் தனித்தனியாக ஒன்றுக்கொன்று சார்பின்றி பிரிவதால் நமக்கு 4 வேறுபட்ட பண்புகள் இங்கே கிடைக்குது அப்படின்றது நம்ம இந்த சோதனையிலிருந்து நமக்கு தெரியுது. சரி, அடுத்து முப்பண்பு கலப்பு. இதே மாதிரி 3 பண்புகளை, நெட்டை குட்டை, உயரம்ங்கிற பண்பு, அடுத்தது நிறம், விதையிலையோட நிறம், மஞ்சள் பச்சை, அடுத்தது விதையோட வடிவம், உருண்டை சுருங்கியது. ஸோ இந்த 3ஐயும் நாம் எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு வந்து பண்புகள் எப்படி பாரம்பரியமாகுதுன்னா 27:9:9:9:3:3:3:1 கிடைக்குது. ஸோ இந்த பாரம்பரியம் நமக்கு வந்து எதை விளக்குது அப்படின்னா, ஓங்குத்தன்மை விதி, சார்பின்றி ஒதுங்குதல் விதி, தனித்து பிரிதல் விதி ஆகியவற்றை விளக்குகின்றது. முப்பண்பு கலப்பிலையும் சார்பின்றி ஒதுங்குதல், ஓங்குத்தன்மை, தனித்து பிரிதல் ஆகியவை கடைபிடிக்கப்படுகிறது. மெண்டலிய மரபியலின் விரிவாக்கம். மெண்டலிய மரபியல் அப்படின்றது 3:1, 9:3:3:1 இந்த 2 வெளிப்பாடு தான். ஒரு பண்பு கலப்பில் 3:1 கிடைக்குது, இருபண்பு கலப்பில் 9:3:3:1 கிடைக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து எல்லா தாவரங்களையும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோதனையில் வேறு தாவரங்களெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அதில் வேறுபாடு வருது. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெண்டலிய மரபியலின் விரிவாக்கம் தான் அதுக்கு காரணம். அது என்னன்றதை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல் சோதனையாக ஒரு பண்பு கலப்பு சோதனை பார்த்தோம். ஒரு பண்பு கலப்பு சோதனை. இந்த ஒரு பண்பு கலப்பு சோதனையில் கேபிட்டல் டியை ஸ்மால் டி நெட்டையை குட்டையோட கிராஸ் பண்ணோம்.
இந்த நெட்டையை குட்டையோட கிராஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீயை மறைச்சது. கேபிட்டல் டி ஓங்கு பண்பாகவும் ஸ்மால் டி ஒடுங்கு பண்பாகவும் செயல்பட்டுச்சு. இது ஒன்று இன்னொன்றில் மேலே தெளிவான ஒரு செயல்பாடு இருந்தது. ஆனால் சில சமயங்களில் ரெண்டும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டை கொடுக்கும். ரெண்டும் இடைவெளி புரிந்து ரெண்டும் சமமாக இப்படியெல்லாம் இடைவெளி புரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் மரபணு இடைச்செயல்கள் அப்படின்னு பேர். 2 ஜீன் சேர்ந்த மாதிரி 2 ஜீன் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலா அப்படியெல்லாம் செயல்பாடு புரிஞ்சுன்னா மரபணு இடைச்செயல்கள்னு பேர். சரி, இப்போ இந்த கேபிட்டல் டி பக்கத்தில் இருக்கிற கேபிட்டல் ஆரோட இடைவினை புரிஞ்சுது அப்படின்னா ஜீன்களுக்கு இடையேயான இடைவினை அப்படின்னு பேர். சப்போஸ் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டீயோட வினை புரிஞ்சுது அப்படின்னா அலீல்களுக்கு இடையேயான இடைவினை அப்படின்னு பேர். இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். மரபணு இடைச்செயல்களை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு சொன்னது டபிள்யூ பேட்சன் அப்படின்றவர். அவர் காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்சனின் காரணி கருதுகோளை உருவாக்கி விளக்குனார். அதில் மரபணுகளுக்கு உள்ளாக கேபிட்டல் டி ஸ்மால் டிக்கு உள்ளாக நடைபெறக்கூடிய செயல்களை, அல்லீல்களுக்கு இடையே நடைபெறும் செயல்கள் இன்ட்ரா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னார். மரபணுக்களுக்கு இடையே நடைபெறும், அதாவது கேபிட்டல் டிக்கும் கேபிட்டல் ஆருக்கும் இடையே நடைபெறக்கூடிய செயலை மரபணுக்களுக்கு இடையே நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னார். இவைகள் நம்ம ஃபர்தராக பிரிக்கிறோம். அல்லீல்களுக்கு இடையே நடைபெறக்கூடியதை முழுமையற்ற ஓங்குதன்மை, இணை ஓங்குதன்மை, பல்கூட்டு அல்லீல்கள், பல பண்புகளை வெளிப்படுத்தும் மரபணுகள், இப்படியெல்லாம் பிரிக்கிறோம். அதுக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது முழுமையற்ற ஓங்குதன்மை, கலப்புறா மரபணுக்கள், இப்படி இதை வந்து 2-3 விதமாக சொல்லலாம். ஜெர்மானிய தாவரவியலர் காரன்ஸோட ஒரு ஆய்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கலாம். மெராபிலிஸ் ஜலாபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறாரு தன்னுடைய ஆய்வுக்கு. அதில் சிவப்பு மலர்களை எடுத்துக்கிட்டு வெள்ளை மலர்களோட கலப்பனை செய்கிறாரு. தூய்மையான தூய கால்வழி சிவப்பு, தூய கால்வழி வெள்ளை. தூய கால்வழினா தொடர்ந்து 3-4 சந்ததிகளுக்கு அது வந்து சிவப்பையே கொடுத்துச்சுன்னா தூய கால்வழி சிவப்பு. தொடர்ந்து 3-4 சந்ததிகளுக்கு வெள்ளையே கொடுத்துச்சுன்னா தூய கால்வழி வெள்ளை. இது ரெண்டையும் கலப்படம் செய்யும் பொழுது இது பெற்றோர் சந்ததின்னு போட்டிருக்கு. F1 அவருக்கு வந்து முதல் மகவு சந்ததி F1 என்ன கிடைக்குதுன்னா 2க்கும் இடைப்பட்ட இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்குது. இந்த இளஞ்சிவப்பு நிறம் சரி வந்துருச்சு அப்படின்னு அதோட நிறுத்தாமல் F2-வை உருவாக்குறாரு. F2 எப்படி உருவாக்குறாருன்னா இதில் இருக்கிற மகரம் தூள் எடுத்து இதோட சூழ் முன்னாலேயே போட்டு தற்கலப்பு செய்கிறார். அப்படி தற்கலப்பு செய்யும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா F2 கிடைக்குது. F2 கிடைக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 1:2:1 கிடைக்குது. 1 சிவப்பு, 2 இளஞ்சிவப்பு, 3வது வெள்ளை. இந்த 1ன்றது சிவப்பு, 2ன்றது இளஞ்சிவப்பு, 3வது ஒன்று எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிவப்பு நிறத்துக்கு காரணமானது R1 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இங்கே இருக்கு. வெள்ளை நிறத்துக்கு R2. யூஸ்வலாக நம்ம கேபிட்டல் R ஸ்மால் ஆர் வச்சுக்குவோம். இதில் 1 ஓங்கு பண்பு 1 ஒடுங்கு பண்பாக இருந்தால். ஆனால் அப்படி இல்லாமல் இதில் 1 வந்து ரெண்டுமே ஓங்கு பண்பாக இல்லாதனால R1 அப்படின்னு வச்சுக்கிறாரு. இதை R2 அப்படின்னு வச்சுக்கிறாரு. அப்படி வச்சுக்கிறதுனால இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது? R1 அப்படிங்கிற பண்புடைய இளஞ்சிவப்பு நிறம் கிடைக்குது. இந்த 2 பண்புக்கும் இடைப்பட்ட இந்த 2 பண்பு கலந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிறம் கிடைக்குது. இப்போ இதில் ஒரு R1 ஒரு R2 இருக்குது. இந்த ரெண்டையும் தற்கலப்பு செய்யும்போது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா F2 கிடைக்குது. F2வில் அவருக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். R1 இந்த ரெண்டும் R1 இங்கே, R2 இங்கே வந்து R1 இங்கே R2. ஸோ இதில் R1 அப்படின்னு சொல்லக்கூடிய தூய சிவப்பு 1, ஒரு தூய சிவப்பு. 2 வந்து கலப்பினம் கிடைக்குது. R1 இந்த 2 இளஞ்சிவப்பு. மறுபடியும் ஒரு 1 வெள்ளை, R2. ஸோ இந்த 3 பண்புகளும் எதனால் வெளிப்படுது அப்படின்னா முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பால் வெளிப்படுது. ஓகே, இந்த R1 அப்படிங்கிற சிவப்பு நிறத்துக்கு காரணமான நொதி யார்
உற்பத்தி செய்கிறாங்கன்னா R1 அல்லீல் உற்பத்தி செய்யுது. R2 அல்லீல் வெள்ளை நிறத்துக்கு காரணமாக அமையுது. இந்த நொதி இருந்துச்சுன்னா தான் சிவப்பு நிறம் உற்பத்தி ஆகும் R1ல. அப்போ R1 இருக்கிற இடத்துல எல்லாம் சிவப்பு உற்பத்தி ஆகுது, R1 இல்லாத இடத்துல வெள்ளை உற்பத்தி ஆகுது. ஒரு R1 இருக்கிற இடத்துல பாதி அளவு நொதி இருப்பதால பாதி அளவு பண்பு வெளிப்படுகிறது. அடுத்தது இணை ஓங்குதன்மை அப்படின்னு இன்னொரு செயல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 மாடுகளை பாருங்களேன். இதில் 2 மாடுகளில் ஒன்று வந்து சிவப்பு நிறம், இன்னொன்று வெள்ளை நிறம். 2 கலப்பினம் செஞ்சு அப்படின்னா ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ம் கலந்த வெள்ளை சிவப்பு 2ம் அங்கங்கே பேட்சாக இருக்குது. இந்த வெள்ளை முழுசும் மறைஞ்சிடல, சிவப்பு முழுசும் மறைஞ்சிடல, 2ம் கலந்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் இணை ஓங்குதன்மை அப்படின்னு பேர். இந்த இணை ஓங்குதன்மை பார்த்தீங்க அப்படின்னா காமெலியாவில் காணப்படுது. காமெலியாவில் சிவப்பு மற்றும் வெள்ளை மலர்கள், கதிர் அருவால் வடிவ ஹீமோகுளோபின் இருக்கு, மனிதர்களில் ஏபிஓ வகை இருக்கு. சரி, மனிதர்களில் 1A 1B அல்லீல்கள், IA IB அல்லீல்கள், மரபணுவின் இணை ஓங்குதன்மை மெண்டலின் தனித்து பெறுதல் விதியை பின்பற்றுகிறது. இது வந்து இரத்த சிவப்பணுக்களில் காணப்படக்கூடிய இம்யூனோகுளோபுலின் A, அது B, இது I, இம்யூனோகுளோபுலின் 0 ஆகிய பண்புகள். அதே மாதிரி இணை ஓங்குதன்மை தாவரங்களில் மின்னார் பிரிப்பு, நிறைப்பிரிகை வரைபடத்தில் புரதம், ஃப்ளோவோனாய்டு பொருட்களை பிரித்தறிதல், இதன் மூலம் நம்ம அதை வந்து விளக்க முடியும். இணை ஓங்குதன்மைக்கு நம்ம தாவரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதாரணம் காசிபியம் ஹிர்சுட்டத்தையும் காசிபியம் ஸ்டர்டியானத்தையும் கலப்பினம் செய்வதன் மூலம் கிடைக்குது. காசிபியம் ஹிர்சுட்டம்ங்கிறது பருத்தி, ஸ்டர்டியானம்ங்கிறது இன்னொரு வகை பருத்தி. 2மே வேறுபட்ட பட்டை அமைப்பை கொண்டுள்ளது. இது வேறுபட்ட பட்டயம், இது வேறுபட்ட பட்டயம். நமக்கு F1ல இடைப்பட்ட மடியம் ஆம்பிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட ஒருங்கிணைந்த பட்டை அமைப்பு கிடைக்குது. அப்புறம் F2ல பார்த்தீங்கன்னா 1:2:1 கிடைக்குது. ஸோ இது இணை ஓங்குதன்மைக்கு ஒரு அருமையான உதாரணம் தாவரங்களை பொறுத்த வரைக்கும். கொல்லி மரபணுக்கள் இது என்னது? உயிரினத்தை கொல்லும் திறனுடைய அல்லீல்களுக்கு கொல்லும் மரபணுக்கள்னு பேர். 1907ஆம் ஆண்டு பார் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிக்கிறாரு. கொல்லி மரபணுவை ஸ்னாப்டிராகன், ஆண்டீர் இனம், இந்த 2 தாவரங்களையும் பார்க்கலாம். ஆண்டீர் இனத்தில் பச்சை நிறம் கொண்ட பசும் தாவரங்கள் காணப்படுது. அடுத்தது மஞ்சள் நிறத்துடன் கூடிய பசும் தாவரங்கள், இல்லைன்னா கரோட்டினாய்டுகளை கொண்ட வெளிரிய பச்சை நிற தாவரங்கள் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி தாவரங்களும் இருக்கு. 3ஆவதா பச்சை நிறம் ஏற்ற வெள்ளை நிற தாவரங்களும் காணப்படுது. 3 வகையான தாவரங்கள் ஆண்டீர் இனத்தில் காணப்படுது. இதை எப்படி சோதிக்கிறாரு, எப்படி சோதனை பண்ணி அவர் கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ ஆண்டீர் இனம் ஆரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை இன்னொரு ஆண்டீர் இனம் ஆரியா வகையோட கலப்பினம் செய்கிறார். ஆண்டீர் இனம் ஆரியா அப்படின்றது C c அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை. இது வந்து நமக்கு இளம் பச்சை இல்லைன்னா தங்க நிறத்தில் காணப்படக்கூடிய தாவரம். இந்த மாதிரி 2 தாவரங்கள் C c கலப்பினம் செய்யும்போது அவருக்கு 1:2:1 அப்படின்ற விகிதம் கிடைக்குது. அப்படி கிடைச்சா கூட இதில் இந்த வெள்ளை நிறமுடையது கடைசியாக பார்த்தீங்கன்னா இறந்துரும். வெள்ளை நிறமுடைய தாவரங்கள் கடைசியாக இறந்துருது. ஏன்னா இதில் பச்சையம் இல்லாததால இந்த வெள்ளை நிற தாவரங்கள் பச்சையம் தயாரிக்க முடியாமல், ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாமல் இறந்து விடுகிறது. இதைத்தான் கொல்லி மரபணுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ ஊதா மலர்கள், பழுப்பு விதைகள், இலை அச்சுக்களில் அடர் புள்ளிகள், இந்த 3 பண்புகள் இருக்கு. இதில் வெள்ளை மலர்கள், வெளிரிய நிறமுடைய விதைகள், புள்ளிகளற்ற இலை அச்சு, இங்கே ஒரு 3 பண்பு இருக்கு. இந்த 3 பண்பை இந்த 3 பண்போட கிராஸ் பண்ணுறாரு. இப்போ இதில் ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து இந்த 3 பண்புகளையும் யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த 3 பண்பையும் ஒரே ஜீன் தான் கட்டுப்படுத்துது. இதுவும் அதே மாதிரி ஒரே ஜீன் தான். ஸோ இந்த ஜீன்கள் எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா, ஒரு ஜீன் 3 பண்புகளை கட்டுப்படுத்துகிறது. இதுதான் வந்து பல் பண்பு கூறுத்தன்மை. வழக்கமாக ஒரு பண்பு ஒரு ஜீன் கட்டுப்படுத்தும். இங்கே 3 பண்பு ஒரு ஜீன் கட்டுப்படுத்துது. அதுக்கு பேர் தான் வந்து பல் பண்பு கூறுத்தன்மை அப்படின்னு பேர்.
ஸோ பல்பண்பு கூறுத்தன்மை அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜீன் நிறைய பண்புகளை ஏபிசின்னு பல பண்புகளை கட்டுப்படுத்துறது பல்பண்பு கூறுத்தன்மை அப்படின்னு பேரு. கதிரறுவால் சோகை இதுக்கு உதாரணம். மரபணுக்களுக்கிடையே நடைபெறும் இடைச்செயல்கள். மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செயல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல பலவிதமான இடைச்செயல்கள் நடைபெறுது. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெண்டலுடைய விதிகளை பின்பற்றி நடைபெறக்கூடிய விடைகள் எல்லாம் மெண்டலிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். மெண்டலுடைய விதிகளை பின்பற்றாத பாரம்பரியத்தை எல்லாம் மெண்டலிய பண்புகளை பின்பற்றாத பாரம்பரியம் இன்னும் ரெண்டாவது கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். இதுல தான் நம்ம அல்லீல்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள், ஜீன்களுக்கு இடையேயான இடைச்செயல்கள், பல்கூட்டுத்தன்மை இப்படிலாம் பல்வேறு விடயங்களை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மரபணுக்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இடைச்செயல். இரண்டு வேறுபட்ட மரபணுக்களுக்கு இடையே கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் இந்த ரெண்டு மரபணுக்களுக்கு இடையே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஒரு இடைவினைய மரபணுக்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இடைவினை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடைவினையால ஒரு புது பண்பு அல்லது புது விதமான விகிதம் நமக்கு கிடைக்கும். அதை இப்ப நம்ம ஓங்குத்தன்மை மறைத்தல் அப்படின்றது மரபணுக்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இடைச்செயல் ஒரு முதல் உதாரணம். இதுக்கு நம்ம பூசணி செடியை எடுத்துக்கலாம். இந்த பூசணி செடியில பெற்றோரா நம்ம ரெண்டு பூசணி செடி எடுத்துக்கலாம். வெள்ளை கனி, வெள்ளை நிறமுடைய கனி உடைய தாவரத்தையும் மஞ்சள் நிறமுடைய கனி உடைய தாவரத்தையும் நம்ம கலப்படம் செய்யறோம். அப்படி கலப்படம் செய்யும்போது நமக்கு F1 யார் கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமுடைய கனி உடைய தாவரங்கள் கிடைக்குது. சரி, இதுல வெள்ளை நிறமுடைய கனியை நம்ம தற்கலப்பு செய்யறோம். F1 வெள்ளை நிறமுடைய கனியை தற்கலப்பு செய்யறோம். அப்ப F2 கிடைக்குது. இரண்டாவது சந்ததி தலைமுறை சந்ததியில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கனி ஒரு 12, மஞ்சள் ஒரு 3, பச்சை ஒரு 1. ஸோ இந்த மாதிரி விகிதங்கள் கிடைக்கிறதுனால இது நம்ம என்னன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெண்டலிய விகிதத்திலிருந்து இது மாறுபட்டு காணப்படுது. மெண்டலிய இது 9:3:3:1. ஆனா இங்க 12:3:1 இருக்கு. எதனால இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்குறோம். இங்க ஜீன்களுக்கு வெள்ளைக்கு கேபிட்டல் W வச்சுக்கிட்டோம். கேபிட்டல் W. சரி, மஞ்சளுக்கு ஸ்மால் w வச்சுக்கிட்டோம். நமக்கு இந்த பாரம்பரியத்துல கடைசியில வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நம்ம இன்னொரு ஜீனையும் சேர்த்துக்கிட்டோம், ஸ்மால் ஜி அப்படின்னு ஒன்று. அந்த ஸ்மால் ஜியோட ஓங்கு பண்பு கேபிட்டல் ஜி. இதுதான் மஞ்சளுக்கான காரணம். கேபிட்டல் ஜின்றது மஞ்சளுக்கான காரணம். சரி, இங்க ஒரு கேபிட்டல் W ஒரு கேபிட்டல் G இருக்கு. இருந்தாலும் வெள்ளை பண்பு தான் வெளிப்படுது. ஸோ இதுல இருந்து வெள்ளை ஓங்கு பண்பு, வெள்ளை கேபிட்டல் W ஸ்மால் டபிள்யூவையும் கேபிட்டல் ஜியையும் ஒடுக்கும் ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டு. இப்போ இந்த கலப்பினத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 2-3 விதமான காம்பினேஷன் நமக்கு கிடைக்குது. கேபிட்டல் W கேபிட்டல் G இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன், கேபிட்டல் G மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன், எல்லாமே ஸ்மால் W ஸ்மால் G இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு கேபிட்டல் W இருந்துச்சுனாவே இங்க வெள்ளை பண்பு தான் வந்துருது. இதுதான் 12 கிடைக்குது. கேபிட்டல் G மட்டும் இருக்கிற தாவரங்கள்ல மஞ்சள் கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளுக்கான ஜீன் கேபிட்டல் G, கேபிட்டல் W இருந்தா வெளிப்படாது, அதை ஒடுக்கிரும். ஸோ கேபிட்டல் W ஒடுக்கும் ஜீன், கேபிட்டல் G ஒடுங்கும் ஜீன். சரி, அப்போ கேபிட்டல் W இருக்கும்போது கேபிட்டல் G வெளிப்படாது. கேபிட்டல் W இல்லாத போலாம் கேபிட்டல் G வெளிப்படும். ஒரு 2 பேருமே ஸ்மால், கேபிட்டல் டபிள்யூவும் இல்லை ஸ்மால் W தான் இருக்கு, கேபிட்டல் ஜியும் இல்லை ஸ்மால் G தான் இருக்கு. அப்போ ஒடுங்கு பண்பு பச்சை வெளிப்படுது. ஸோ இதுல இருந்து ஒரு ஜோடி ஜீன் கேபிட்டல் W இன்னொரு ஜோடி ஜீன் கேபிட்டல் G பாதிக்குது. இதைத்தான் நம்ம
மரபணுக்களுக்கான இடைச்செயல் அப்படிங்கிறோம். இங்க ஓங்குதன்மை மறைத்தல், இதோட ஓங்குதன்மையை மறைக்குது, அதனால இதுக்கு பேர் ஓங்குதன்மை மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அடுத்து நம்ம பார்க்க போறது பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. பல்காரணிய பாரம்பரியம், இங்க பல்வேறு மரபணுக்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு பண்பை வெளிப்படுத்துது. இதைத்தான் நம்ம பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பண்பை நிர்ணயிக்கலாம். வழக்கமா நம்ம ஒரு பண்பை ஒரு மரபணு தானே தீர்மானிக்கும். பார்க்கலாம், இங்கே உதாரணத்தோடு பார்க்கலாம். அதை முதல்ல நில்சன், ஹீல் இந்த 2 பேரும் கோதுமை விதையுறைகளில் 1909 ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியை நம்ம பார்ப்போமே. இங்க 2 கோதுமை தாவரங்களை அவங்க கலப்பினத்துக்கு எடுத்துக்கிறாங்க. முதல் கோதுமை தாவரம் பார்த்தா அடர் சிவப்பு, 2வது கோதுமை தாவரம் வெள்ளை. இந்த 2ஐயும் எடுத்து கலப்படம் செய்யறாங்க. இதை தான் பெற்றோர் சந்ததிக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த அடர் சிவப்பையும் வெள்ளையும் கலப்படம் செஞ்சா அவங்களுக்கு F1ல என்ன கிடைக்கணும், அடர் சிவப்பு கிடைக்கணும், இல்லைன்னா வெள்ளை கிடைக்கணும். ஆனா இளஞ்சிவப்பு கிடைக்குது. ஸோ இது ஒரு மாதிரி 2க்கும் இன்பிட்வீன் அந்த மாதிரியான ஒரு பண்பு. இந்த F1 தற்கலப்பு பண்றாங்க, அவங்களுக்கு F2 கிடைக்குது. F2 ஆக்சுவலாக அவங்களுக்கு மெண்டலோட பாரம்பரியத்துப்படி 9:3:3:1 கிடைக்கணும். இதுதான் மெண்டலோடைய பாரம்பரிய விதிகளின்படி, இருபண்பு கலப்பு படி, சார்பின்றி ஒதுங்குதல் விதிப்படி 9:3:3:1 வரணும். ஆனால் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பல்வேறு நிறங்களில் விதைகள் கிடைச்சிருக்கு. உதாரணமாக சிவப்பு கிடைச்சிருக்கு, இளஞ்சிவப்பு கிடைச்சிருக்கு, வெளிரிய சிவப்பு கிடைச்சிருக்கு, வெள்ளை கிடைச்சிருக்கு, வெள்ளை கலந்த சிவப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு 4-5 நிறங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதனால அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அவங்களோட அடர் சிவப்புக்கான காரணியாக, ஜீனாக, மரபணுவாக R1 R1 R2 R2 2 ஜோடி ஜீன்களை நம்ம கணக்கில் வச்சுக்கோம். இது எல்லாமே கேபிட்டல் R1 கேபிட்டல் R1 கேபிட்டல் R2 கேபிட்டல் R2. இதுதான் அடர் சிவப்பை நிர்ணயிக்குது, தீர்மானிக்குது. இதோட ஸ்மால் ஃபார்ம் ஸ்மால் r1 ஸ்மால் r1 ஸ்மால் r2 ஸ்மால் r2 இது வெள்ளை நிறத்தை தீர்மானிக்குது. சரி, F1ல இங்கேருந்து ஒரு R1ம் இங்கேருந்து ஒரு R2வும் F1க்கு வருது, இங்கேருந்து ஒரு R1ம் இங்கேருந்து ஒரு R2வும் F1க்கு வருது. ஸோ அப்போ ஒரு கேபிட்டல் R1 ஒரு ஸ்மால் r1, ஒரு கேபிட்டல் R2 ஒரு ஸ்மால் r2, இப்படி நமக்கு F2ல மரபணு கட்டமைப்பு கிடைச்சிருக்கு. F2ல இருக்கிற தற்கலப்பு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த R1 R2வோட எண்ணிக்கையை பொறுத்து 4மே கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அடர் சிவப்பு கிடைச்சிருக்கு. 3 கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இளஞ்சிவப்பு கிடைச்சிருக்கு. அதாவது மிதமான அடர் சிவப்பு கிடைச்சிருக்கு. 2 கேபிட்டல் இருந்தது அப்படின்னா மிதமான சிவப்பு கிடைச்சிருக்கு. ஒரு கேபிட்டல் மட்டும் இருந்ததுன்னா இளஞ்சிவப்பு கிடைச்சிருக்கு. எல்லாமே ஸ்மால் இருந்தால் வெள்ளை நிறத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ சிவப்பு வெள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா 15:1 அப்படிங்கிற விகிதம் கிடைக்குது. ஸோ இதில் எத்தனை மரபணுக்கள் நமக்கு இதில் கேபிட்டலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 இருக்குது அடர் சிவப்பு, 3 மரபணுக்கள் கேபிட்டலாக இருக்குது மிதமான அடர் சிவப்பு, 2 மரபணுக்கள் நமக்கு இருக்குது இது மிதமான சிவப்பு, 1 இருக்குது இளஞ்சிவப்பு, இங்கே எதுவுமே இல்லை, அதனால வெள்ளை. ஸோ இப்போ எத்தனை கேபிட்டல் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து இதுல நிறம் நிர்ணயிக்கப்படுகிறது. பல்காரணிய பாரம்பரியம், நிறைய காரணிகள் சேர்ந்து ஒரு பாரம்பரியத்தை நிர்ணயிக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறப்பான உதாரணம். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட் கர்னல் கலர், விதையோட நிறத்தை தீர்மானிக்கிறதுக்கு. இது ஒரு கிராஃபா வரையும் போது நமக்கு ஒரு மணி வடிவம் கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த அடர் சிவப்பு,
மிதமான அடர் சிவப்பு, இளஞ்சிவப்பு, இப்படி வெள்ளை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மணி வடிவம் கிடைக்குது. இது மாதிரி வேற உதாரணங்களும் சொல்லலாம். மனிதனுடைய நிறம், தோல் நிறம், மனிதனுடைய உயரம், அதெல்லாம் வந்து இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம் அல்லது உட்கரு தவிர்த்த பாரம்பரியம் அல்லது சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் அப்படின்னா என்ன? இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு புரியும். மரபியல்ல பண்புகள் சந்ததிகளுக்கு கடத்தப்படுகிறது. பெற்றோரிலிருந்து நமக்கு பண்புகளானது சேய்க்கு சந்ததிகளுக்கு கடத்தப்படும். இது மெண்டலோட விதிகளை பின்பற்றி கடத்தப்பட்டுச்சுன்னா மெண்டலிய பாரம்பரியம். மெண்டலோட விதிகளை பின்பற்றலை அப்படின்னா மரபு சாராத பாரம்பரியம். இப்ப இந்த மரபு சாராத பாரம்பரியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீன்களுக்கு இடையேயான இடைச்செயல் பார்த்து முடிச்சிட்டோம். பல்காரணிய பாரம்பரியம் பார்த்து முடிச்சிட்டோம். சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் பார்ப்போம். நாம் ஒரு உதாரணத்தோடு இதை பார்க்கலாமே. ஒரு 4 o'clock பிளான்ட்னு சொல்லக்கூடிய அந்தி மந்தாரை செடியில் 2 தாவரங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இளம் வெளிர்பச்சை இலையுடைய தாவரம், வெளிர்பச்சை இலையுடைய தாவரம், அடர்பச்சை இலையுடைய தாவரம், 2 எடுத்து கிராஸ் பண்ணோம். இந்த வெளிர்பச்சை இலையுடைய தாவரத்தை ஆணா வச்சுக்கிட்டோம், அடர்பச்சை இலையுடைய தாவரத்தை பெண்ணா வச்சுக்கிட்டோம். 2ஐயும் கலப்பணம் செய்யும் போது நமக்கு F1 வந்து அடர்பச்சை இலையுடையது கிடைச்சது. ஓகேப்பா, இது வந்திருக்கு, இது ஓங்குதன்மை அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த கலப்பணத்தை நாம இன்னொரு மாதிரி மாற்றி செய்கிறோம். இந்த மாற்றி செய்யறதுக்கு பேர் பரிமாற்ற கலவி அப்படின்னு பேரு. அப்படின்னா என்ன? அடர்பச்சையை நம்ம ஆணாவும் வெளிர் பச்சையை நம்ம பெண்ணாவும் மாற்றி வச்சுக்கிட்டதையும் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? அடர்பச்சை ஆண் வெளிர் பச்சை பெண்ணை கிராஸ் பண்ணும்போது நமக்கு வெளிர் பச்சை நிறமுடைய தாவரம் கிடைக்குது. அடர்பச்சை கிடைச்சது போன சோதனையில். அப்படியே பரிவர்த்தனை கலப்பு செய்யும் போது வெளிர் பச்சை கிடைக்குது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. உட்கரு மரபணு சாராது பெண் தாவரத்தின் பசுங்கணிக மரபணு சார்ந்து இப்பாரம்பரியம் நிகழ்வதை வேறுபட்டிருக்காங்க. இங்க பசுங்கணி இருக்கு பெண் தாவரத்துல. இந்த பெண் தாவரத்தில் இருக்கிற பசுங்கணிகம் சார்ந்து, இதுல இருக்கிற டிஎன்ஏ சார்ந்து இந்த பாரம்பரியம் நடைபெறுவதால் இந்த தாவரம் அடர்பச்சை உடையதா இருக்கு. இங்க வந்து பசுங்கணிகம் சாராம நடைபெறுது. அதனால வெளிர்பச்சை நிறமுடைய தாவரம் நமக்கு கிடைக்குது. பெண் தாவரத்தின் பசுங்கணிக மரபணு இதற்கு காரணமாக உள்ளது. ஓகே, ஏனெனில் பெண் தாவரம் கருவுறுதலின் போது சைட்டோபிளாசத்தையும் ஆண் தாவரங்களில் உட்கருவையும் வழங்குகிறது. இந்த கலப்பணத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தாவரம் தான் சைட்டோபிளாசத்தை வழங்குது, ஆண் தாவரம் உட்கருவு வழங்குது. இங்க வந்து ஆண் தாவரத்திலிருந்து வர வேண்டிய பிளாஸ்டிக், அதாவது பசுங்கணிகம் வரவில்லை. ஏன்னா இங்கிருந்து உட்கரு தான் வருது, சைட்டோபிளாசம் இங்கிருந்து தான் வருது. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பசுங்கணியை கிடைக்காதனால வெளிர்பச்சை நிறமுடைய தாவரம் கிடைக்குது. ஸோ இது பசுங்கணியம் சார்ந்த தாவரத்துக்கு பாரம்பரியத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். அடுத்து இன்னொரு சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் பார்க்கலாம். அது என்ன தாவரம் அப்படின்னா முத்துச்சோளம். அந்த தாவரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சொர்க்கம் பல்கர் அப்படிங்கிறதுல அதில் வந்து ஆண் மலட்டுத்தன்மை மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இந்த ஆண் மலட்டுத்தன்மை எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுதான் முத்துச்சோளம். இதுதான் பாரம்பரியம் நடக்குது. தாயின் வழியை பண்பாக ஆண் மலட்டுத்தன்மை பாரம்பரியம் அடைகிறது. இதற்கு காரணமான மரபணு மைட்டோகாண்ட்ரியாவின் டிஎன்ஏவில் காணப்படுது. சரி, மைட்டோகாண்ட்ரியாவினுடைய டிஎன்ஏல என்ன நடக்கும்? முத்துச்சோளத்துல ஆண் மலட்டுத்தன்மை மைட்டோகாண்ட்ரிய பாரம்பரியத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? முத்துச்சோளம் சொர்க்கம் பல்கர் தாவரத்தை எடுத்துக்கிட்டோம். இதுல இயல்பான சைட்டோபிளாசம் பெற்ற தாவரம் ஆண் என் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற தாவரம் பெண்ணாக எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரெண்டையும் கலப்பணம் செஞ்சோம்னா F1 ஆள் மலட்டு தாவரம் நமக்கு கிடைக்குது. ஆண் வந்து கிடைக்குது, மலட்டு தாவரம் கிடைக்குது. சரி, இதுல
இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற தாவரம் ஆணாக இருக்காது, ஏனெனில் மலட்டு மகரந்தம் காணப்படுகிறது. சரி, இப்போ இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற தாவரம் வந்து ஆணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, எஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற தாவரம் பெண்ணாக இருக்க முடியும், என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே கலப்பினமே நடைபெறவில்லை. ஸோ இயல்பாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் பெற்ற தாவரத்தை ஆணாவும் இயல்பற்ற சைட்டோபிளாசம் பெற்ற தாவரத்தை பெண்ணாக வச்சுக்கிட்டா F1 தாவரம் மலட்டு தாவரம் கிடைக்குது. இங்கே ரெண்டுமே இயல்பற்றதை வச்சுக்கிட்டு கலப்படம் செஞ்சோம்னா இது கலப்படம் நடைபெறுவதில்லை. இது வந்து சாத்தியமற்ற ஒரு கலப்பாக காணப்படுகிறது. ஆண் மலட்டுத்தன்மைக்கான சைட்டோபிளாசம் மரபு வழி அப்படிங்கிற இந்த டைட்டில் ஸ்லைடில் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இங்கே வந்து 2 தாவரங்களை கலப்படம் செய்கிறோம். இதில் முதல் தாவரம் வளமான ஆண், 2வது தாவரம் பெண். இங்கே RF ஸ்மால் RF RF இருக்குது. இங்கே கேபிட்டல் RF ஸ்மால் RF இருக்குது. இந்த ரெண்டையும் கலப்படம் செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தாவரம் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் RF ஸ்மால் RF. இங்கேருந்து கேபிட்டல் RF வந்திருக்கு, இங்கேருந்து ஸ்மால் RF வந்திருக்கு. ஓகே, இங்கே மீட்டெடுக்கப்படும் மரபணுவால் உருவான வளமான ஆண். இந்த கேபிட்டல் RF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வளத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தாவரம் மரபணு. அதனால நமக்கு வந்து இங்கே வளத்தன்மை கிடைச்சிருச்சு. இந்த சோதனையில் பார்க்கலாம். NRF RF SRF RF. இதில் வந்து ஸ்மால் RF கிடைச்சிருது, இங்கேயும் ஸ்மால் RF வருது. இங்கே எப்படி கேபிட்டல் RF வந்து கேமிட்டா வந்துச்சோ அந்த மாதிரி ஸ்மால் RF கேமிட்டா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே ஸ்மால் RF வந்தாச்சு. இந்த மீட்டெடுக்கும் மரபணு இங்கே இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா உருவானது மலட்டு ஆணாக உருவாகுது. இது வந்து வளமான ஆண், இது வளமற்ற ஆண். ஸோ இந்த மீட்டெடுக்கும் மரபணு என்ன பண்ணுது அப்படின்னா வளத்தன்மையை மீட்டெடுக்கும் தன்மை வாய்ந்ததாக உள்ளது. ஸோ இயற்கையில் மலட்டுத்தன்மை வாய்ந்தது இருக்குது, மலட்டுத்தன்மை திரும்ப பெறப்பட்ட தாவரமாகவும் காணப்படுகிறது. முது மரபு மீட்சி. நம்ம பல்வேறு பண்புகளை இழந்து நாம் புது புது பண்புகளை பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். காலப்போக்கில் இப்போ இருக்கக்கூடிய பண்புகள்லாம் மறைஞ்சு புது பண்புகள் நமக்கு வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ நாம் இருக்கக்கூடிய உயரம் சராசரியாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் இருக்கக்கூடிய முடி கொட்டிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. மூளை வளம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பண்புகள் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பழைய பண்புகள்லாம் என்ன ஆகும்? இந்த பழைய பண்புகள்லாம் வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எல்லாம் டஸ்ட்பினில் இருக்கும், அப்புறம் இரேஸ் பண்ணோம்னா அதெல்லாம் போய் உள்ள சிஸ்டமில் இருக்கிறதுல உள்ள சிஸ்டத்தில் இருக்கிற ஹார்ட்வேரில் ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்புகள்லாம் நம்ம பாடியில் இருக்கிற டிஎன்ஏக்களில் ஸ்டோர் ஆகிருக்கும், சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த பண்புகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்புகள் டிஎன்ஏக்களில் இருக்கக்கூடிய பண்புகள் வெளிப்படா தன்மையில் இருக்கும். இது ஏதாவது ஒரு காரணத்தில் திடீர்னு வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் முது மரபு மீட்சி அப்படின்னு பேர். பழைய பண்புகள் ஏதாவது திடீரென்று ஏதாவது ஒரு காரணத்தால் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் முது மரபு மீட்சி. ஸோ இப்போ நீங்கள் படத்தில் ஒரு பிக்சரில் பார்க்குறீங்க, ஒரு சிறுவனுக்கு பார்த்தீங்கன்னா உடலெல்லாம் முடி வந்திருக்கு. ஸோ இந்த உடல் முழுக்க முடி அப்படின்றது மங்கியில் குரங்கில் இருக்கக்கூடிய பண்பு. நம்ம குரங்குலேருந்து மனிதனாக வரும்போதே அந்த அடல் முடியை நம்ம இழந்துட்டோம். ஆனால் திரும்ப இந்த பையனுக்கு வந்திருக்கு. எப்படின்னா இந்த முதுமரபு மீட்சி, அட்டாவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுமரபு மீட்சினால வந்திருக்கு. தாவரங்களில் முதுமரபு மீட்சிக்கு ஹிரோசியம் ஃபைலோசெல்லாவில் பாலின பெருக்கம் அடையும் பண்பு திரும்ப தோன்றுதல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஹிரோசியம் ஃபைலோசெல்லா இதில் பாலின பெருக்கம் வந்து இழந்துருச்சு, திரும்ப பெற்றிருக்கு. ஸோ இந்த குழந்தையில பாருங்களேன், இங்கே பின்னாடி ஒரு வெளி வளர்ச்சி தெரியுதா, வால் போன்ற வளர்ச்சி. ஸோ இதுவும் முதுமரபு மீட்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ முதுமரபு மீட்சினா மறைந்து போன ஒரு பண்பு டோட்டலாக மறைகிற வரைக்கும் நம்ம உடம்புல நம்ம ஜீன்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஏதாவது மீண்டும் தோன்றுச்சுன்னா அதுக்கு பேர் முதுமரபு மீட்சி அப்படின்னு பேர்.
இந்த மரபியல் பாடத்திற்கான புத்தக வினா விடைகளை கூகுள் ஃபார்மில் போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாராவது இதில் தேர்வு எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1 மார்க் டெஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடங்களை சாப்டர் வைஸாக பிரிச்சும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாப்டர் வைஸாக தனித்தனியாகவும் எந்தெந்த பார்ட் வேணாலும் அதை குறிப்பிட்டு பார்க்க விரும்பினா பார்த்துக்கலாம். டைம் லைன் கொடுத்துருக்கேன் நான், அதில் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த பாடங்களை சிறப்பாக ப்ரிப்பேர் செய்து தயார் செய்து தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நன்றி.